नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल कदीम व फ़ुरक़ानिहिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनू कुतिब अलैकुमुस सियामु कमा कुतिब अलल्लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून। अय्यामम मादूदात फमन कान मिनकुम मरीदन अला सफ़रिन फ़इद्दतुम मिन अय्यामिन उख़र व अलल्लज़ीना युतीक़ूनहु फ़िदियतुन तआमु मिस्कीन। सदक़ल्लाहुल अज़ीम। व क़ाल नबियुना अलैहिस्सलातु वस्सलाम मन साम रमज़ान ईमानन वहतिसाबन गुफ़िर लहु मा तक़द्दम मिन ज़ंबिही वफ़ी हदीसिन व मा तअख़्ख़र। सदक़ रसूलुल्लाहि ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த நிகழ்விலே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நமக்கு செய்திருக்கிற ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக இது போன்ற நிகழ்வுகளிலே நம்மை கலந்து கொள்ளச் செய்கிறான். அல்லாஹ் இந்த நிகழ்வை அவன் பொருந்தி கொண்ட நிகழ்வாக, பாக்கியமிக்க நிகழ்வாக ஆக்கித்தர வேண்டும். எது சொல்லப்படுகிறதோ அந்த செய்திகள் நம்முடைய இதயத்தில் குடிகொள்ள வேண்டும். அது அமலாக வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற துவாவோடு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாழ்க்கைக்கான லாபம் என்ன? படித்தா வேலை கிடைக்கும், காசு கிடைக்கும், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், சுகமாக இருக்கலாம், சாப்பிடலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நாளைக்கு சொர்க்கத்தை தருவான். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சொர்க்கத்தை வாக்களிக்க முடியும். என்னை நீங்கள் நம்பினால் என் விரல் பிடித்து உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போவேன். அது மட்டும் நான் செய்வேன், வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு உடனே ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னார், சரிதான் அந்த நபி சொல்றது, ஆனா இன்னொன்னு இருக்கு, இவரை நீங்க மதீனாவுக்கு கூட்டு போனீங்கன்னா உங்கள் கழுத்துகள் வெட்டப்படலாம், உங்கள் மனைவிகள் விதவையாகலாம், உங்கள் பிள்ளைகள் அனாதையாகலாம், அண்ணன் தம்பிக்கு இடையில சண்டை வரலாம், இவ்வளவு நடக்கும். அதை நடந்துச்சுனாலும் நீங்க பொருத்திக்குவீங்களான்னு கேட்டார். விவரமான ஆளுகளா இருந்தாங்க, சாமானியமான ஆளுகள்லாம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, தே ஆர் சோசன் பை அல்லாஹ். நபியோடு யார் வாழணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். சும்மாலாம் அந்த ரூஹுகள் வந்துடல. அபூபக்கர் இதை இயற்கையா அன்னைக்கு பிறந்துடல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தானா முளைச்சு வந்து அங்க பிறந்துடல. அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரூஹுகள். நமக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள தெரியும், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெரியும். இந்த எந்திரிச்சு நின்று கேட்டார்ல, நீங்க எங்களுக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா என்ன தருவீங்கன்னு. அப்ப அங்க ஒருத்தர் எந்திரிச்சு நின்று சொன்னார், யார் ரசூலல்லாஹ், நான் என் உயிரையே தருகிறேன், நீ மதீனாவுக்கு வந்துருங்கன்னாரு. வெறும் 18 வயசு பையன், 18 வயசு நிரம்பி ஒருத்தர் சொன்னார், என் உயிரையே தருகிறேன், நீ மதீனாவுக்கு, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் சைட்ல எல்லா இடத்துலையும் நின்று உங்களுக்காக வேண்டி நான் பாதுகாப்பை தருவேன், நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். முதல் வருஷம் வந்தவர் அவர் தான். பெருமானார் இடத்துல ஃபர்ஸ்ட் பேசினவர் அவர் தான். 2வது வருஷம் 10-12 பேரை கூட்டிகிட்டு வந்தவரும் அவர் தான். 3வது வருஷம் 75 பேரை கூட்டிட்டு வந்து பெருமானாருடைய காலடியில் உட்கார வச்சு சொல்லுங்க, இந்த நபியை நம்ம ஊருக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். 18, சில இதுல 20 வயசுன்னு வருது, சின்ன பையன். அவர் பேர் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோமா அவர் பேரே? நமக்கு உமரதை தெரியும், அபூபக்கரை தெரியும், உஸ்மானை தெரியும், அலியை தெரியும், அந்த மாதிரி சஹாபாக்களை தெரியும். ஆனா மதீனாவுக்கு என் உயிரை பணயம் வைத்து உங்களை கூப்பிடுகிறேன்னு சொன்னார்ல, அவர் பேரை சில நேரத்தில் கேட்டிருப்போம், மறந்திருப்போம்.
அவர் பேரு தான் அஸ்அத் பின் ஜராரா. அவர் பேர் என்ன? ஒரு தடவை சொல்லுங்க அந்த பேரை சும்மானாலும். அஸ்அத் பின் ஜராரா, சும்மா சொல்லுங்களேன் அந்த பேர். அஸ்அத் பின், பரக்கத்தான மனுஷன். மதீனாவுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாராங்க, எங்க நபி வர்றாங்க, முன்னாடி நின்று பாடுங்க. முன்னாடி நின்று ஆளுகளை வர வைக்கிறதுக்கு பெரிய கூட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுனதை மக்கால கேட்கறதுக்கு ஆள்கள் இல்லை. ஆனால் மதீனாவிலே பெருமானார் வருகிற நேரத்துல பல பேர் குர்ஆனை ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன வயதுக்காரர் அல்லது சின்ன சிந்தனை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு தெளிவான உதாரணம் அஸ்அத் பின் ஜராரா. ஒரு சின்ன, இப்ப ஒரு வேலையை பார்க்குறோம், என்ன ரமலானுக்கு முன்னால் ஒரு கூடுகை, அவ்வளவுதான். இந்த ஊர்ல எத்தனை ஆம்பளை இருப்பாங்க, எல்லாரும் ஏன் வரல, கடைக்கு போயிருக்கலாம், வேலை இருக்கலாம், இல்ல சும்மா சில பேர் வீட்டுல கூட உட்காந்துருக்கலாம், நமக்கு தெரியாதாயா, இப்ப என்னத்த பூஜா சொல்லிய போறாங்க. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தானே இது, ஒரு திருப்புதல் தானே. சில வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றிவிடும். நமக்கு எது மாற்றும் தெரியாது. அன்னைக்கு அந்த அஸ்அத் பின் ஜராரா யதார்த்தமாக பெருமானாரை சந்தித்ததன் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க போலாமான்னு பார்த்தாங்க, அங்க போலாமான்னு பார்த்தாங்க, எங்கெங்கெல்லாம் பார்த்தாங்க, எங்கேயும் நடக்கல. கடைசியில மதீனாவுக்கு அந்த அஸ்அதின் வழியாக அல்லாஹ் மொத்த இஸ்லாத்தையும் அங்க கொண்டு போனான். இன்னைக்கு உலகமே மதீனத்துன் நபிவியை திரும்பி பார்க்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய முழு பெயரும் அஸ்அத் இப்னு ஜராரா அவருக்கு தான் சொந்தம். வந்து கொஞ்ச நாள்ல மூத்தா போயிட்டாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து கொஞ்ச நாள்ல மனுஷன் மௌத்தா போயிட்டார். அழுதாங்க நபி, அடாடா எனக்கு அல்லாஹ் ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி கொடுத்துருந்தானே, இப்படி திடீர்னு இப்படி மௌத்தாயிடுறேன். அவருடைய மரணத்தை நினைத்து பெருமானார் பல நாள்கள் அழுதாங்கன்னு வருது. ஏன்னா அவ்வளவு உயிருக்குயிரான தோழராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால கொண்டு போய் வச்சு அப்ப சொன்னார், யாரத்துல இவ்வளவுலாம் ஓதிட்டாங்க பாருங்களேன், இங்க மக்கால குர்ஆனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவர் சொன்னார், இவங்கெல்லாம் ஹாஃபிதுகள், எத்தனை ஆயத்து இறங்கியிருக்கோ அதெல்லாம் இவங்க மனப்பாடம் பண்ணியிருக்காங்க, நாங்க ஏற்பாடு பண்ணி மக்தப நடத்தி நாங்க பாருங்க இவங்கெல்லாம் படிக்க வச்சிருக்கோம் அப்படி சொன்னார். அதுலதான் பெருமானார் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நல்ல சிந்தனை ஒரு இடத்துல உருவாகுது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு உலகம் முழுக்க மதீனாவை நோக்கி திரும்பி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அங்க என்ன பாலைவனம் தானே அந்த ஊர், அங்க என்ன இருக்கு? அந்த ஊருக்கு பேரு எஸ்ரிப். அந்த ஊருக்கு பேரு எஸ்ரிப், பாலைவனத்துக்கார மக்கள். அங்க மக்கால உள்ளவங்க பூரா ட்ரேடர்ஸ், தொழிலாளர்கள், தொழிலதிபர்கள், வெளியே போவாங்க வருவாங்க. ஆனா மதீனாக்காரங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஊருக்குள்ளே அந்த பணத்தை, இந்த மரத்தை வைப்பாங்க, பேரிச்சம்பழ மரத்தை, அதை சாப்பிடுவாங்க, அதை விற்பாங்க, அப்படி மௌத்தா போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா ஊரில் உள்ள பல வகைகளையும் அல்லாஹ் அங்க கொண்டு வந்து வச்சிருக்கான். எல்லா நாட்டுல கிடைக்கக்கூடிய நல்ல பொருளும் முதல்ல மதீனாவுக்கு வரும். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, காஷ்மீர்ல முதல் நாள் நைட்டு பறிக்கக்கூடிய அந்த ஆப்பிள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் வருது. ஃப்ரெஷ்ஷா அங்க சாப்பிடலாம், வேற எங்கேயும் கிடைக்கவும் கிடைக்காது. ஒரு தடவை அங்க வெளிநாட்டுல போயிருக்கும் போது, நான் வந்து துபாயில ஒரு 8 வருஷம் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நாட்டுக்கு வெளியில சவுதிக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு டீ போட்டு கொடுத்தான். அந்த டீ தூளே எப்படி இருந்துச்சுன்னா பொன்னிறமா இருக்கு, கோல்டிஷா இருக்கு. அந்த டீ தூள் எடுத்த உடனே நல்ல அழகா பாக்குறதுக்கே அப்படி இருந்துச்சு, ஆனா பெரிய மனம் இல்லை. அப்புறம் அந்த டீயை போட்டு வடிகட்டி குடிச்சா, நான் வாழ்க்கையில அப்படி ஒரு டீ குடிச்சதே இல்லை. நான் வாழ்க்கையில அப்படி ஒரு டீ குடிச்சதே கிடையாது, அந்த மாதிரி டீ. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், இது எந்த நாட்டுல இருந்துங்க இந்த டீ தூள் வருது? அவர் சொன்னாரு, அஸ்ஸாம்ல இருந்து வருது. என்னது அஸ்ஸாம்ல இருந்து? அஸ்ஸாம் எங்க ஊர் தானே அப்படின்னா, அவன் உடனே சொன்னான்ல, லா யும்கின் லக அன் தஷ்தரிய ஹாதிஹி அஷ்யா ஃபீ பலதிக். You cannot buy this one in your country. This is the first quality. அது இம்போர்ட்டுக்கு உள்ளது. இது உன் நாட்டில் தலைகள்னு கோடி ரூபா கொடுத்தாலும் தரமாட்டான், பேக் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருவான். எப்படி சுகமா சாப்பிட்றான்? நம்ம ஊர்ல உள்ள விளையிற காஷ்மீருடைய ஆப்பிள் முதல் தரம் அங்க கிடைக்குது, நம்ம ஊர்ல விளையிற டீ தூளுடைய முதல் தரம் அங்க கிடைக்குது. நீ ₹1,00,000 கொடுத்தாலும் நீ அந்த டீயை குடிக்க முடியாதுங்கிறானே. நான் எங்க போனாலும் ஒரு 2 பேர் சாராயம் குடிச்சிட்டு பஸ்ல பேசிக்கிட்டே போனான். இந்த கதையை எங்கேயும் சொல்லுவேன். சமீபமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 பேரும் பேசிக்கிட்டே போறான். இவனும் தண்ணி அடிச்சிருக்கான், அவனு தான். இப்ப அப்படித்தானே இருக்கு உலகத்துல. ஒரு ஆட்டோல அன்னைக்கு போறேன், ஏத்தாப்புல சர்ன்னு ஒருத்தன் போனான். பாருங்க நாடு எப்படி குட்டிச்சோரா போச்சு, சாராயத்தை குடிச்சிட்டு எப்படி போறான் பாருங்க அப்படின்னு சொன்னேன். தண்ணி அடிச்சுட்டு எப்படி போறான் பாரு. உடனே அந்த ஆட்டோக்காரன் சொல்றான், தண்ணி சாப்பிட்டுருக்காரு சொல்லுங்க சார் அப்படிங்கிறான்.
தண்ணி தண்ணி அடிச்சுட்டு போறாங்கிறத கூட அவன் பொறுத்து தண்ணி சாப்பிட்டுருக்கார் சார் சாப்பிட்டு சொல்லுங்க சார், நீ தெளிவா இருக்கியாடான்னு கேட்டேன். கேட்கணும்ல, நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது நடுத்தரில் இறக்கிட்டான்னா. இப்போ இந்த 2 பேர் பஸ்ஸில் பேசிட்டு போகிறான். ஒருத்தன் சொல்கிறான், ஏண்டா மாப்பிள்ள சாராயம் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை ஏண்டா இப்படி கெடுத்துக்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இன்னொருத்தன் அதுக்கு பதில் சொல்கிறான், நல்லா தெளிவாக கேளுங்க. ஏன்னா அவங்க தெளிவில்லாமல் பேசுகிறாங்க, ஆனால் தெளிவாக பேசுகிறாங்க. அதுக்கு அவன் இன்னொருத்தன் பதில் சொல்கிறான், இந்த டீ கடைக்காரன்லாம் ஒழுங்கா டீ போட்டால் நம்ம ஏன்டா இந்த கடைக்கு போக போகிறோங்கிறானே. இந்த நம்ம ஊரில் இந்த டீ கடை வச்சிருக்கான்ல சார், இவெல்லாம் ஒழுங்கா போட்டால் நம்ம ஏன்டா டாஸ்மார்க்கு போகிறோம் அப்படிங்கிறானே. எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் அப்போ தான் தீர்ந்துச்சு, நமக்கு மட்டும்தான் அந்த டீ நல்லா இல்லையோ அப்படின்னு திருச்சியில் ஒவ்வொரு கடையாக தேடி பிடிக்கிறேன் வேணா, அவங்களுக்கும் அதே பஞ்சாயத்து தான். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், இந்த டீ தூள் எங்கேயா? அதெல்லாம் வாங்க முடியாது சார் அப்படின்ட்டான். வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எதுவோ அந்த மண்ணில். எங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே நின்று துவா செய்தாங்க, என் பிள்ளை இங்கே வரப்போகுது, காபத்துல்லாவை கெட்டிட்டேன், அதனால எல்லா உலகத்தில் உள்ள சமராத்துகளையும் எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேருன்னாங்க. இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமஸ் ஸலாத வஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத். யா அல்லாஹ், உலக மக்களுடைய மனங்களை இதன் பக்கம் திருப்புவாயாக. அப்படி ஒரு துவா கேட்குறாங்க, ஒரு நபி கேட்குறாங்க, எல்லாம் உலக மக்களுடைய மனங்களை இங்கே திருப்புவாயாக. சார், ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்க ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு உங்க கடைசி ஆசை என்னன்னு கேளுங்க, ஹஜ்ஜிக்கு போகணுமா? நீங்க என்னங்க சம்பாதிக்கிறீங்க? டெய்லி 300 ரூபா. ஆனா என் ஆசைங்க ஹஜ்ஜிக்கு போகணுங்க. எழுதி வச்சுக்குங்க, கோடீஸ்வரனுக்கு கிடைக்காதது சாதாரண கூலி ஆளுக்கு ஹஜ்ஜி சில நேரத்தில் கிடைச்சிடும். டெய்லி 100 ரூபா 200 ரூபா ஒரு கடை வச்சிருப்பாரு, 1000 ரூபா ஓடும். ஆனா இங்க ஊர்ல பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு ஹஜ்ஜிக்கு போக முடியாது. ஆனா அந்த கூலி கடைக்காரருக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பாக்கியத்தை தந்துருவான், போயிட்டு வந்துருவாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, அழைப்பு அங்கிருந்து வரணும், அல்லாஹ் கூப்பிடணும், என் வீட்டுக்கு நீ வாத்தாங்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, we are the guest, நாம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகளாக போகிறோம். அழைப்பு வந்தால் தான் போக முடியும், விருந்தாளி சும்மா போக முடியுமா? அந்த இடத்துல இருந்து துஆ செய்யுங்க, வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத். நீங்க போய் பாருங்க, அங்க உள்ள பழ மார்க்கெட்ல எத்தனை வகையான டேட்ஸ், எத்தனை வகையான ஆப்பிள், எத்தனை வகையான உணவுகள் நம்ம வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட உணவுகளை அல்லாஹ் தஆலா அந்த மக்கா மதீனாவுடைய மண்ணுல அல்லாஹ் பரக்கத் செஞ்சதுன்னா, அந்த மதீனா யத்ரிப் வெறும் புழுக்கைகளின் நகரமாக இருந்த ஒரு ஊரை எங்க பெருமானார் அங்க போன உடனே மதீனத்துன் நபி, த சிட்டி ஆஃப் த ப்ராஃபட், பேரே மாறிடுச்சு. முனவ்வர், அல் மதீனத்துல் முனவ்வரா. என்ன பேர்? முனவ்வர்னா ஒளி பொருந்திய ஒரு ஊராக மாறிவிட்டது. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைகோடி முஸ்லிம் கூட என் வாழ்க்கையில ஒரு தடவை அந்த மண்ணை நான் போய் மிதிச்சுட்டு வரணுங்கிறான். அந்த மண்ணுல நான் போய் கால் வச்சா எனக்கு பரக்கத்துங்கிறான். அல்லாஹ் எப்படி மாற்றினான்? சகோதரர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், அவ்வளவுக்கும் காரணம் அஸ்அத் பின் ஸராரா. 18 வயசுல வாங்குங்க கூப்பிட்டார்ல, வாங்குங்க என் கழுத்து எடுத்துருவானான்னு பாப்போன்னு பேசினார்ல, அந்த வீரமும் அந்த ஜோஷும் அந்த ஈமானும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தந்துச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிட்டாருன்னு கிளம்பி போய் அங்க மதீனால அந்த வரலாறு, அற்புதமான வரலாறு, நான் அடிக்கடி படிச்சுட்டு அழுகிற வரலாறு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு காலையில கூட ஒரு கிளாஸ்ல பாடம் நடத்திட்டு இருந்தேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து வெளியே வந்து சிஸ்டத்தை ஒத்துக்கிட்டாங்க. உடனே கிளம்பி போகல, ஒரு குகையில போய் 3 நாள் தங்குனாங்க. பெருமானாருடைய வாழ்க்கை முழுக்க இந்த உலகத்தினுடைய சிஸ்டத்தை ஒத்துக்கிறது, உணவை ஒத்துக்கிறது, இந்த உலகத்துல என்ன நடக்குதோ ஏத்துக்குது, எல்லாம் டைம் பிரகாரம் நடக்குது. இவ்வளவு பெரிய சூரியன் காலையில வருது, மாலையில அடையுது, சந்திரன் வருது போகுது, இது எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் உண்டு. இந்த உலகத்துல சிஸ்டத்தை ஒத்தா மட்டும்தான் நம்மளால வாழ முடியும். நம்மளா ஒரு இதுல அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படிலாம் இங்க இல்லை, அல்லாஹ் பார்த்துக்குவான். ஆனா இதோட சேர்ந்துதான் போகணும்னு எங்க பெருமானார் சொல்லி கொடுக்குறாங்க. அற்புதமான வாழ்க்கையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. போய் ஒரு சவுறு குகையில ஒளிஞ்சுக்கிறாங்க. ஊட்ட விட்டு வெளியே வரும்போது கண்ணு தெரியல, எதிர்த்தாப்புல நின்னவனுக்கு அதே கண்ணு தெரியாம அப்படி மதீனாவுக்கு போக வேண்டியது தானே, போகல. நமக்கு பாடம், ஒரு குகையில போய் 3 நாள் ஒழுது. அப்புறம் இங்க இருந்து கிளம்பி
2 நாள் கழிச்சு இப்படி வர்றாங்க. மெயின் ராஸ்தா, இந்த சைடு போனா மதீனா, இந்த சைடு போனா மக்கா. ஊரை விட்டு சுத்தி வேற வழியா போய் அந்த அதுல ஏறுறாங்க. அந்த வரலாறு அழகா சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வந்த உடனே திரும்பி மக்கா பார்த்து நடக்கிறாங்க. இப்ப போறதுக்கு வந்தது மதீனாவுக்கு, இந்த ஊரை விட்டுட்டு இங்க நமக்கு பஞ்சாயத்து பண்றாங்க, அங்க போறதுக்கு வந்தது. ஆனா நின்னுக்கிட்டு மதீனாவில இருந்து மக்காவுக்கு போற ரோட்ல நடக்கிறாங்க ரசூல்லா. கூட வந்தவர் உரைக்கீத், அப்துல்லாஹ் இப்னு உரைக்கீத்தின் வழிகாட்டி. அவர் சொல்றாரு, முஹம்மது இப்படி போகணும், முஹம்மது இப்படி போகணும் அப்படிங்கிறாரு. ஆன்செல்லாம் கேட்கவே இல்லை. ஜிப்ரீல் இறங்கிட்டாங்க. அல்லாஹ்வினுடைய நேரடியான வழிகாட்டுதல்ல தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு அந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறும் நிகழ்ந்தது. ஜிப்ரீல் இறங்கிட்டாங்க. இறங்கி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என்னாச்சு, ஏன் திரும்ப மக்கா பக்கம் போறீங்க, இங்கிட்டு போகணும்னு அவர் சொல்றாருல, மதீனா அல்லாஹ் இங்கெல்லாம் உங்களை போக சொல்லியிருக்கான் அப்படின்ன உடனே, வரலாறு சொல்லும் சகோதரர்களே, எங்க நபி யார் அப்படிங்கிறதுக்கு வரலாறு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தேம்பி தேம்பி எழுதாங்க. அதை பார்த்துட்டு, இதான் இது என் தாய் வீடு. நபி சொன்னாங்க, என் தாய் வீடு. லௌலா அன்னக்கும் உக்ருஜூனி, இவர்கள் மட்டும் என்னை வெளியாக்க விடலாய், மா ஹரஜ், ஐ வில் நெவர் வெண்ட் அவுட், நான் எங்கேயும் போக மாட்டேன். என் வீடு அல்லாஹ்வின் வீடு இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஊர் அது மக்கா. நான் போறேனே, நான் உன்னை விட்டுட்டு போறேனே, நபி கண்ணிலேருந்து தண்ணியா ஊத்துது, தண்ணியா ஊத்துது. அப்படியே நிக்கிறாங்க, அப்படியே நிக்கிறாங்க. நிக்கிற நேரத்துல அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். அந்த வசனம் மக்காலையும் இல்லை, மதீனாவிலையும் இல்லை, நடுத்தரில் நிற்கும் போது, நடுத்தரில் நிற்கும் போது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். அல்லாஹு ராது, அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், நபியே நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அடிமையாக திருட்டுத்தனமாக பயந்து கொண்டு அந்த ஊருக்கு போறவர் இல்லை. மக்காவுக்கு நீங்கள் நுழைகிற போது ராஜாவாக நுழைவீர்கள். உங்களுக்காக வேண்டி ஊரே பணிந்து நிற்கும். காபத்துல்லாவினுடைய சாவி உங்கள் கரத்தில் தரப்படும். நீங்கள் மன்னராக நுழைய போகிற இடம் இப்ப வேண்டாம். அல்லாஹ் இன்னல்லாஹ ராதுகி ராதுஹி இலைக் அப்படின்னு வருது அந்த ஆயத்துல. அந்த ஆயத்தை ஜிப்ரீல் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு வஹி அறிவித்திருக்கிறான், அல்லாஹ் உங்களை மன்னராக திருப்புவானாம், இப்ப வேண்டாம், திரும்பி மதீனாவுக்கு போ. அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பிறகு எங்க நபி அழுதுகிட்டே அப்படி திரும்பி போனாங்க மதீனாவுக்கு, அழுதுகிட்டே போனாங்க. அல்லாஹு அக்பர். இப்படி அந்த மதீனாவினுடைய மண்ணை தந்து அல்லாஹு தஆலா இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் அங்கேதான் ஆக்கினான். இந்த நோன்பினுடைய கடமையும் அங்கேதான் ஆனது. சரி, இந்த நோன்பை குறித்து நாம் என்ன விளங்கி வச்சிருக்கோம், இந்த குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுது, அவ்வளவுதான் நான் சொல்ல போறேன். நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கல்ல. என்ன கேட்டா, பல வருஷமா நம்ம ரமலான்ல தராவி தொழுகிறோம், நம்ம கேட்கிறோம், பயான்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த குர்ஆன் என்னிடத்தில் இந்த ரமலானில் என்ன எதிர்பார்க்கிறது, அவ்வளவுதான். ஒரே ஒரு செய்தி, அந்த 5 ஆயத்துக்கும் என்ன நமக்கு என்னிடத்தில் 2025 இது பேச விளைகிற செய்தி என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய உரையை முடித்து விடுவேன். முதல் செய்தியில் அல்லாஹ் சொல்றான், நோன்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நோன்பு வைங்க அப்படின்னா. ரம்ஜான் மாசம் வந்துச்சுன்னா நீங்க நோன்பு வைங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்க தான் நோன்பு வைக்கிறோம்ல. அன்னைக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தப்ப கேட்டேன், ஏங்க ரம்ஜான்ல எத்தனை தடவை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே முன்னாடி உட்காந்து சொன்னார் 2 தடவை எடுத்துன்னு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, 7 தடவை சாப்பிட்றோம். சகருங்கிற பேர்ல ஒண்ணு, ரெண்டாவது அந்த மதியானம் விட்டுறதுக்கு பேர்ல அது நோம்பு திறந்தோன்னு ஒரு கஞ்சி பள்ளியாச்சல்ல இங்க, அப்புறம் வீட்டுக்கு போனோன்னு கொஞ்ச நேரத்துல ஒரு டீ, அப்புறம் தொழு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாஷ்டாங்கிற பேர்ல ஒண்ணு உள்ள தள்ளுறோம், அப்புறம் தொழுதுட்டு போய் ஒரு கெட்டு கட்டிட்டு படுத்துட்டு. நீங்க எல்லாம் திருச்சிக்கு வந்தா பாப்பீங்க, அந்த பிரியாணி, அதாவது இந்த வான்கோழி பிரியாணின்னு ஒண்ணு போடுறான். அடாடாடாடா 250 பேர் நிற்பான் அதை வாங்குறதுக்கு. அதாவது சில பேர் சொல்லுவான், நோம்பு மாதிரி இப்ப தான்டா இருக்கு அப்படிங்கிறானே. எதுக்கு 250 பேர் ஜே 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 ஜேன்னு அந்த பிரியாணியை வாங்குறதுக்கு நைட்டு கூடி எல்லாமே 3 டப்பா வாங்கிட்டு போவான். ஒரு டப்பாவை நைட்டே சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு நைட்ல பிரியாணி தின்போமா நம்ம? நார்மலா திங்க மாட்டோம். ஆனா ரம்ஜான்ல நாங்க சாப்பிடுவோம். நீங்க எல்லாம் வாங்க இன்ஷா அல்லாஹ். திருச்சிக்கு ஒரு தடவை எல்லாரும் வரீங்களா? அஜர்த்து வேன் பிடிச்சி கூப்பிட்டு வரேங்கிறாரு.
11:30 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு திரும்ப காலையில் ஒரு தடவை சகருக்கு சார் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு சொல்ல வந்த மார்க்கத்தில் வச்சுக்கிட்டு நோம்புல தான் ஃபுல் கெட்டுறான். சில பேர்லாம் இப்பதான் குண்டாவே ஆகுறான், நல்ல ஒரு சுத்தி ஏறிடுச்சுங்கிறான். நோம்பு அதுக்கா எல்லாம் சொல்றான். நோம்பு காலம் ரம்ஜான் வந்தா நோம்பு வைங்க. நோம்புனா என்ன? எங்க பெருமானார் சொல்றாங்க, மன் லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹ், மன் லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹ் லைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யத தஆமஹு வ ஷராபஹு. அற்புதமான வார்த்தை. யார் ஒருவன் தன் வாழ்க்கையில் பொய் பேசுவதையும் அதை கொண்டு செயல்படுவதையும் விடவில்லையோ அவன் உணவை விடுவது அல்லாஹுக்கு ஒரு தேவையும் இல்லை. காலையில இருந்து சாப்பிடல சார், அவ்வளவுதான். ஆனா ஏதாவது நம்ம வாழ்க்கையில மாறி இருக்கா இல்லையா? அப்படித்தானே இருக்கும். அடுத்த நோன்பு வந்துருது, அப்படித்தானே இருக்கும். எங்க பெருமானார் சொல்றாங்க, ஒரு மாசம் ஒரு ட்ரைனிங் எடு, கொஞ்சம் யோசிங்க. தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், இனி இந்த மாசம் முழுக்க நான் பொய்யே பேச மாட்டேன், அது என்ன வந்தாலும் சரி, இந்த ஒரு மாசத்துல மட்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுங்களேன். யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன். யாராவது பேசினா எப்ப பேசாத. நபி சொல்றாங்கல்ல, மற்ற நேரத்தில் யாராவது சண்டைக்கு வந்தா நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, ஆனா நோம்புல ஒருத்தர் சண்டைக்கு வந்தா நீங்க சொல்லணும், ஆனா சாயிம், நான் நோம்பாளிப்பா. நோம்புங்கிறத வெளியே சொல்லக்கூடாது, ஆனா சண்டைக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா நான் நோம்பு வச்சிருக்கேப்பா, அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு அப்படி சொல்லணும். நோன்பினுடைய முதல் செய்தி, நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் பொய் பேசுவதையும் அதற்கான செயல்பாடுகளையும் விடாவிட்டால் நீங்கள் உங்கள் உணவை விடுவதை கொண்டும் உங்க குடிமானத்தை விடுவதை கொண்டும் எந்த பிரயோஜனம் கிடையாது. சார், நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். ஏதோ இப்ப கூப்பிட்டு உட்கார வச்சாங்க, என்ன ரம்ஜான்னா என்னன்னு தெரியுமா, அது அப்படிங்க இப்படிங்க வந்து பலாபலாங்க அப்படி அப்படிலாம் இல்ல. டே டு டே லைஃப்ல நீங்களும் நானும் சந்திக்கிற யதார்த்த பிரச்சனைகள். இந்த நோன்பு என்ன எதிர்பார்க்குது? ரிசல்ட் ஓரியன்டட். அது எனக்கு கிடைத்து இருக்கிறதா? 20 வருஷமா நோன்பு வைக்கிறேன், எந்த மாற்றமும் இல்லை, எந்த பலனும் இல்லை, எந்த பலனும் இல்லை. பேர் வேண்டாம் சொல்லிக்கலாம், 20 வருஷமா நோன்பு வச்சேன்னு. நோன்பு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். என்ன செய்யணும்? முதல் நோன்பிலிருந்து ஆரம்பித்து கடைசி நோன்பு வரை நான் பொய்யான விஷயத்தை பேசவே மாட்டேன். பிசினஸ் பண்றேன்னா தெளிவா சொல்லி விற்பேன். வேற ஏதாவது ஒண்ணு செய்யறேன்னா தெளிவா, என் பிள்ளைகள் இடத்துல பொய் சொல்ல மாட்டேன், மனைவி இடத்துல பொய் சொல்ல மாட்டேன், யார் இடத்துலையும் சொல்ல மாட்டேன். இந்த ஒரு மாசம் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். அப்படி ஒரு சூழல் வருகிறதா? அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு தடவை துபாயில தப்சீர் பண்ணிட்டு இருந்தேன். வருஷம் அங்க தப்சீர் பண்ற பழக்கம் இது, வருஷம் முழுக்க அங்க பேசுற பழக்கம் உண்டு. எல்லாம் பெரிய பறக்க செஞ்சா நிறைய கூட்டம் வருவாங்க, பெரிய கூட்டம். தமிழ்நாட்டில் உள்ளவங்க வருவாங்க, ஒரு 300, 400, 500 பேர் வரையும் வருவாங்க. வாரம் நடக்கும். அப்போ ஒரு நாள் பேசிட்டே இருக்கும்போது ஒரு செய்தியை சொல்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தர்றாங்க. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரா. ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அல்லாஹுவையும் மறுமையையும் நம்பினால் பேசினால் ஃபல்யகுல் கைர், நல்லதை மட்டுமே பேசுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்றாரு, பிசினஸ் துவங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்கிறாரு. நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம், நம்மள்ட்ட கேட்கிறாரு, ஏங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். என்ன பிசினஸ் வாப்பா? ஒருத்தர் சொல்றாரு, இந்த பிசினஸ். விளங்கி போச்சு, இருக்கவனே ஊத்திக்கிட்டு திரியிறான் இவரு, போடா இருக்கு அப்படி சொல்லக்கூடாதுன்னு நம்ம நிறைய பேசுவோம். இல்லை, எவனாவது ஒருத்தன் ஒரு பிள்ளை சொல்லுது, 10வது இப்போ பரீட்சை ஆரம்பிக்க போகுது, பிள்ளைகள் சொல்லும். எல்லா ஊர்கள்லையும் இப்போ பள்ளியாசல்லே கூப்பிட்டு துவா ஓதி அனுப்பி விடுறாங்க பிள்ளைகளை. இந்த பிள்ளைகள் எங்கள் ஊர் பிள்ளைகள் நல்லா படிக்கணும். போன வருஷம் +2ல முதல் மார்க்கு அவங்க பிள்ளை. இங்கே இந்த ஊர்லேருந்து ஏதோ நல்ல மார்க் எடுத்து வந்துச்சு இல்லை, ஒரு பையன் மார்க் எடுத்தாரு. அந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு காலையில் இந்த ஓரத்தில் உட்காந்து நான் இந்த அஜர்த்து கூட டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அது ஸ்கூல்லே எங்கள் பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை சொல்கிறாரு. இப்போ அந்த பையன் சொல்கிறான், எனக்கு துவா செய்யுங்க, எக்ஸாம் எழுத போகிறேன். நீ படிக்கிற படிப்புக்கு விளங்க போடா, இவன் தான் படிச்சுன்னு போட்டு கிழிக்க அப்படி சொல்லக்கூடாது. பெருமானார் சொன்னாங்க, நெகட்டிவாக பேசாத. ஒருத்தன் தொழில் துவங்க போறான்னா நல்லா நடக்கட்டுமா சொல்லுங்க. எவன் கடை வியாபாரம் நடக்குன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கொரோனால நம்ம பார்த்துருப்போம், இதெல்லாம் நடக்காதுன்னது பூரா தலையில போயிடுச்சு. அவன் பூரா பெரிய ஆள் ஆகிட்டான்.
இதெல்லாம் பயங்கரமா ஓடுனவன் கூட தெருக்கு வந்துட்டான். நம்ம எதையும் முடிவு செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொன்ன நல்லதை சொல், நடக்கட்டும் ஆகட்டும் அப்படியே சொல்லுங்க. பாஸ் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்க மனசார சொல்லு. தொழில் வைக்க போறேன், சூப்பரா வருவீங்க. அதானி என்ன அதானி, அதானிக்கு மேல நீ வருவடா, சும்மா சொல்ல, சொல்றதுனால என்ன இருக்கு, எல்லாம் ஒன்னு ஆக்குவான் சொல்ல. இப்படின்னு பயான் பண்ணினேன். பயான் பண்ணி முடிச்சுட்டு வந்து செருப்பை போட போறேன். ஒருத்தர் வேகமா வந்தார். ஹஜரத் ஒரே ஒரு சந்தேகம். நான் சொன்னேன், இப்போ தான்ப்பா 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன், தொண்டை கிண்டெல்லாம் வலிக்குது. இல்லை இந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் கேட்டுதான். அவர் என்கிட்ட கேட்குறாரு, ஹஜரத் போன வாரம் எங்கள் ஊர்ல இருந்து பள்ளிவாசல் கட்டுறதுக்குன்னு வந்தாங்க, பாங்கு சொல்லணுமா? சொல்லிடுங்க. எத்தனை மணிக்கு பாங்கு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த மதீனாவுக்கு போன நேரத்தில் இறங்கி ஆயத்து அது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் அல ராத்துக இலா மஆத் அப்படின்னு நல்லா சொல்றான். எந்த வேதத்தை உண்மையான நான் அல்லாஹ் இறக்கினானோ அவனே உங்களை திருப்பி கொண்டு வருவான் அப்படின்னு சொன்னான். இப்போ இந்த செய்திக்கு வந்துடுறேன். இந்த நண்பர் என்கிட்ட வெளியே வேகமாக வந்தார். வந்து என்கிட்ட சொன்னார், ஹஜரத் போன வருஷம் ஒரு பள்ளி கட்டுறதுக்காக வேண்டி எங்கள் ஊரில் இருந்து பள்ளி கட்டுறதுக்கு கேட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னார். நான் என்னமோ சொல்ல வர்றாரு போலுக்கு அப்படின்னு நின்று சரிங்க அப்படின்னு. உடனே அடுத்து சொன்னார், இது மாதிரி குமரு காரியம்மாவும் வந்தாங்க அப்படின்னு சொன்னார். குமரு காரியம்மா கேட்டு வந்தாங்க. என்னடா நெல்லுங்கன்ட்டு திடீர்னு இவர் எதையோ சொல்கிறாரு. பள்ளி கட்டுறதுக்கு வந்தாங்கங்கிறாரு, குமரு காரியம்மா வந்தாங்கங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், எனக்கு காசு கொடுக்கணுன்னு தான் ஆசை, ஆனால் என்கிட்ட காசு இல்லை. எனக்கு காசு கொடுக்கணுன்னு தான் ஆசை, ஆனால் என்கிட்ட காசு இல்லை. ஏடிஎம்மை உடைக்கலாமா அப்படின்னு கேட்டான். எங்கே வச்சு? துபாயில் அந்த பள்ளியாசல்ல வாசல்ல வச்சு கேட்குறான். பள்ளியாசலுக்கு காசு கேட்குறாங்க, குமரு காரியத்துக்கு கேட்குறாங்க. என்னால் கொடுக்க முடியல, ஏடிஎம்மை உடைக்கலாமா அப்படின்னு கேட்குறான். எதுக்கு இந்த கேள்வின்னா, உள்ள இப்போ பேசிட்டு வந்தேன்ல, யார் எதை வந்து கேட்டாலும் என்ன சொல்லணும்? நல்லா எல்லாம் நடக்கட்டும், அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி தரட்டும் அப்படின்னு இப்போ தான் பயான் பண்ணிட்டு வந்திருக்கேன். எதை கேட்டாலும் நல்லா நடக்கட்டும்னு சொல்லணும்னு. இப்போ இதை கேட்குற நோக்கமே அதுதான். இப்போ இதை கேட்ட உடனே நான் என்ன சொல்லணும்? ஏடிஎம்மை உடைக்கலான்ன உடனே மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் அழகாக உடைங்கன்ன உடனே நம்மளை இழுத்து கொண்டு போய் போலீஸில் விட்டுருவான். இப்போ நான் சொன்னேன், எங்கள் ரசூலுல்லாஹ் ரொம்ப பெரிய அறிவாளி, இன்னொரு துண்டு இருக்கு, அதை அடுத்த வாரம் சொல்லுவேன் அப்படின்ட்டு போயிட்டேன். அந்த ஹதீஸ் இன்னும் முடியலடா, இன்னொரு துண்டு இருக்கு, அதை அடுத்த வாரம் சொல்லுவேன். நான் இதை சுத்தமாக மறந்தே போயிட்டேன். அடுத்த வாரம் தஃசீருக்கு வந்துட்டேன், உட்காந்துருக்கேன். 400-500 பேர் உட்காந்துருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆள் வந்து கரெக்டாக முன்னாடி உட்காந்துட்டான். மொதல் ஆளாக வந்து உட்காந்துருக்கான். இப்போ நான் இது பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டு பேசிட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், உட்காந்துருக்கான். அவன் சொல்கிறான், அது போன வாரம் சொல்கிறேன், நீ ஏடிஎம் உடைக்கலாமா உடைக்கக்கூடாதுங்கிறானே. எனக்கு பக்குங்குது. பப்ளிக்கில் வச்சு, அதுவும் துபாயில் வச்சு நம்மளை எப்படி? அதான் நான் சொன்னேன், போன வாரம் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் இருக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயான் தஃசீர் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறமா கடைசியாக சொன்னேன், என்னிடத்தில் போன வாரம் ஒரு நண்பர் வந்தார். வந்து கேட்டார், இதே மாதிரி பள்ளியாசை கட்டுறதுக்கு கேட்குறாங்க, பெண்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு கேட்குறாங்க, அதற்கு ஏடிஎம்மை உடைக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டார் அப்படின்னு. யாருன்னு சொல்லலை இவன். உடனே அந்த ஆள் பார்த்துக்கிட்டாங்க. ஆமாம் சொல்லியா பதிலாங்கண்ணா. உடனே நான் சொன்னேன், எங்க நபி சொன்னாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரா. அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவன் நல்லதை மட்டுமே பேசட்டும் அப்படின்னு நபி சொன்னாங்க. ஒரு காலம் வரும், உங்களிடத்துல வந்து சில பேர் கேட்பான் ஏடிஎம் உடைக்கலாமான்னு. உடனே அவனுக்கு ஆமீன் நல்லா உடன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதிலையும் பெருமானார் சொன்னாங்க, ஃபல் யஸ்முத் ஃபல் யஸ்முத். சில பேர் இப்படி கிறுக்க வந்து கேட்டா அவளுக்கு பதிலே சொல்லாம போயிருன்னு சொன்னாங்க. அந்த ஆள் பார்த்தா விவகாரமான ஆளா இருப்பான் போல் கைவேங்களாம். ஆமா, எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு துவா செய்யணும், எதுக்கு துவா செய்யக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் துவா செய்யறதா? அப்போ முதல் செய்தி, நோன்பினுடைய நோக்கமே ஒரு மாசம் போய் சொல்லாம இருக்கணும். அது அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் அல்லாவுக்கும் நமக்கும் இடையில. உலகத்துல 1000 பேர் பார்ப்பான், பார்க்காம இருப்பான், நமக்கு தேவையே கிடையாது.
ஏன்னா பெருமானார் மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹ், பொய்யையும் அதற்கான செயல்பாடுகளையும், பொய் பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. என்ன, ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறாரு, ஒரு நண்பர் தான் போன் அடிச்சு கேட்கிறாரு, மாப்பிள்ள ஒரு 6 மணிக்கு இஷா மகரிபை தொழுதுட்டாங்க, வந்துடுறேன் டீ கிடைக்குன்னு. வந்துடுறேன்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே நினைச்சுக்கிறது போக மாட்டேன்லன்னு. அவன்கிட்ட சொல்லும் போதே இவனுக்கு போகக்கூடாது அப்படின்னு, இதுதான் குற்றம்ங்கிறாங்க. செயல்பாடு ரீதியாகவும் தப்பு. வரலன்னா வரலன்னு சொல்லணும். யாருடைய முகத்தாட்சினைக்காக வேண்டியும் பேச்சும் செயல்பாடும் இருக்கவே கூடாது. அடிச்சு உடைச்சு பேசணும், அல்லாவுக்குன்னு பேசணும். அந்த வார்த்தைகள் போய் இதயத்தில் இறங்கும். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வாயில பேசுறதுக்கு பேரு நிஃபாக். அது உங்களையும் அழிச்சிரும், உங்க சந்ததியும் அழிச்சிரும். என் நபி சொன்னாங்க, முதல் விஷயம் நோன்பினுடைய நோக்கமே நீங்கள் பொய் பேசாமல் இருக்கு, பொய் பேசாமல். இரண்டாவது, இந்த நோன்பினுடைய நோக்கம் உங்கள் தொழுகைகளை சரி செய்வது, இபாதத்துகளை சரி செய்வது. அதுல முதல் செய்தி தொழுகை. நீங்க சுன்னத்தான தொழுகையை தொழுதாலே ஃபர்து நன்மை கிடைக்கும் நாங்க எங்க நபி. ஃபர்தான தொழுகையை தொழுதால் அல்லாஹ் கணக்கு இல்லாமல் தருவான் நாங்க. சரி, தொழுகிறதுனால இந்த ரமலானின் வழியாக நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரமலான்ல தொழுகிறதுனால என்ன கிடைக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொழுகை இருக்கிறதே, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் அப்படின்னு சொல்றான். 30 வருஷம் 40 வருஷம் தொழுகிறோம், ஆனா இந்த ரிசல்ட் இல்லைன்னா அந்த தொழுகை இல்லைன்னா அல்லாஹ் என்ன முதல் செய்தி, இன்ன ஸலாத்த தொழுகை இருக்கிறதே, தன்ஹா அனில் ஃபஹ்ஷா, உன்னுடைய சிந்தனையில காம சிந்தனையை எடுக்கணும். காம சிந்தனை இருக்குல்ல, அடுத்த அந்நிய பெண்ணை அவள் அனுமதி இல்லாமல் அவள் அழகை ரசிப்பது, மோசமா கீழ்த்தரமாக யாரை பார்த்தாலும் பார்ப்பது, அல்லது இந்த மொபைல கையில எடுத்துக்கிட்டு எவனும் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்நிய பெண்களுடைய போட்டோக்களை நிர்வாணமா பார்க்கிறது. நான் 5 வேளை தொழுகிறேன், இதையும் பார்க்கிறேன்னா உன் தொழுக வேலையே செய்யலன்னு குர்ஆன் சொல்லுது. இட்ஸ் நாட் மை ஸ்டேட்மெண்ட், திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அல்லாஹ். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா, ஒரு நாள் ஒரு வக்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுதால் அந்த சிந்தனையே மண்டையை விட்டு எடுக்கப்படும். யாரையும் பார்க்க தோணாது, திருட்டுத்தனமாக அடுத்தவர்களை ரசிக்க தோணாது, ஃபஹ்ஷா போயிருச்சு, உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தையே வராது. சண்டை போட்டா கூட கீழ்த்தரமான அசிங்கமான வார்த்தைகளை பேச மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ என் அடியான், உன் வாயிலிருந்து அப்படி கீழ்த்தரமான அசிங்கமான வார்த்தைகளை வருவதை நான் விரும்பவில்லை. உயர்ந்த வார்த்தையை பேசணும், இல்ல பேசக்கூடாது. தொழுகையினுடைய முதல் செய்தி இன்றைக்கு எங்களுக்கு தேவை. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய இளைஞர்கள், ஆண்கள் மட்டுமல்ல, சமீபமாக வருகிற குறிப்புகளில் பெண்களும் சேர்த்து, இளைஞர்கள் மட்டுமல்ல பெரியவர்களும் பான் அடிக்ட், அந்த ஆபாச வீடியோக்களை பார்ப்பதில் தங்களையே இணைத்துக் கொண்டு கிடக்கிறார்கள். அவனுக்கு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. ஒரு தடவை எங்க காலேஜில் பேசும்போது இதை பத்தி சொன்னேன், தம்பி இதே மாதிரிலாம் இருக்கு, இது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒருத்தர் தொடர்ந்து ஒரு ஆபாச வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னா, கடைசியா சொல்றான், கல்யாணம் பண்ணா புள்ள வைக்க முடியாதுங்கிறான். பான் பார்த்துட்டு அந்த இதை பார்த்துக்கிட்டே இருந்தா வேற எந்த பாதிப்பு வருதோ இல்லையோ சார், திருமணம் முடிக்கும் போது குழந்தை வைக்க முடியாது, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா. ஏன்னா ஏற்கனவே ஒயரிங் கண்ணா முன்னான் மூளைக்குள்ள ஆயிருக்கும். இந்த பெண்ணை கொண்டு அவளை கருவுருவாக்குகிற சக்தி எடுக்கிறான். திருச்சிக்கு வந்து பாருங்க, தெருக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தையை உருவாக்கும் மையங்கள் தெருக்கு தெரு வச்சிருக்கான். அப்படியே ரொம்ப அசால்ட்டா ஒரு 12 பிள்ளைய பெற்றுருவாங்க, ஆஸ்பத்திரியே போக மாட்டாங்க. உங்க ஊர்ல கேட்டா தெரியும், ஒரு காலம் வரையும் 12 பிள்ளைய வைப்பாங்க, எந்த கஷ்டமும் இருக்காது. ஒரே ஒரு அத்தா மட்டும்தான் சைக்கிளை மிதிச்சுட்டு போய் சம்பாதிப்பார், 12 பிள்ளையும் அழகா வளரும், எந்த கஷ்டமும் இருக்காது. அந்த அம்மா வீட்டிலே இருந்து பிள்ளைய பெற்றுரும். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குது? உண்டானதுல இருந்து என்ன செய்யறான்? ஒரு புள்ள உண்டானதுல இருந்து
நீ நிற்க கூடாதுங்கண்ணா, உட்கார கூடாதுங்கண்ணா, படுக்க கூடாதுங்கண்ணா, இதெல்லாம் அப்படி இருந்து அந்த பிள்ளைய ஒழுங்கா பெற்று எடுக்கிறான, கடைசியில் வந்தா ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறானே. 12 பிள்ளைய பெற்றுட்டு விட்டுருவாங்க தெருல. நான் சில இடத்துல சொல்றேன், சாயங்காலம் தான் தேடுவாங்க பிள்ளைய. நைட்டு மகரிப் ஆனோன்னு 1 2, அப்ப டிவிலாம் கிடையாது, இல்லை 1 2 3 4 காணும். அடே இந்த 4 காணும்டா, தேடுறா எங்கன்னா அவன் ஒரு வைக்க பொருளை படுத்து கிடப்பான். அவன் அசருக்கு போயிருப்பான், அசந்திருப்பான், அப்படி சாஞ்சிருப்பான், தூங்கியிருப்பான். வைக்க போறோட கொண்டு வந்து வீட்டுக்குள்ள போடுவாங்களே. ஒத்த பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அம்மா ஒரு சைடு இழுக்கிறான், அப்பன் ஒரு சைடு இழுக்கிறான். என்னடா வாழ்க்கை வாழ்றான் இன்னைக்கு? அந்த ஒத்த பிள்ளைய பெக்கிறதுக்கே படாத பாடுபட்டு அதை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறான். இப்ப ஏண்டா படிக்கிற அன்னைக்கு அப்படின்னு கேட்டா, எங்க அத்தா சேர்த்து விட்டாருங்கிறான். நீ என்னடா செய்ய போறன்னா, அதையும் அந்த ஆள் பார்த்துக்குவாங்கிறானே. இப்படி ஒரு பிள்ளைய மண்ணு முட்டு மாதிரி உருவாக்கி வச்சு அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய போறோம்? இப்ப நம்ம காலத்திலாம் ஒண்ணுமே செய்யல, போய் படிச்சுக்க வேண்டியதுதான், அப்படியே சேர்ந்துக்கணும் ஸ்கூல்ல, அப்புறம் அப்படியே வேலைக்கு போய்க்கணும், நீனே பார்த்துக்க வேண்டியதுதான். இப்ப பின்னாடியே நிக்கிறாங்க, காலேஜ் வாசல் வரையும் வர்றாங்க பின்னாடியே. இந்த ஸ்கூல்ல எல்லாம் அட்மிஷன் போடுற நேரத்துல 150 பேர் தலைவாணியோட படுத்து கிடக்கானே பிள்ளைக்காண்டி. திரும்ப அதனால அவன் கொளுத்து போய் சொல்றான், எங்க அப்பனே வேலை வாங்கி தருவாங்கிறானே. அப்ப நீ எதுக்குடா பிறந்த? எதுக்கு பிறந்த? யதார்த்த வாழ்க்கையில் நிலைமையே இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ தொழுதால் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா. முதல் செய்தி, உன் மனதில் இருந்து காம விஷயங்களும் கெட்ட எண்ணங்களும் எடுக்கப்படும். தெரிந்தோ தெரியாமல எவன் பார்க்கறானோ பார்க்கலையோ, பானுக்கு நீ அடிக்ட் ஆக மாட்ட. we can challenge. அப்படி இல்லை, உன் தொழுகையை ரிவைவ் பண்ணணும், திரும்ப யோசிக்கணும். அடுத்த பெண்ணை தவறாக பார்க்கிற மனோநிலை இருந்தாலே தொழுகையில ஓட்டன்னு அர்த்தம். இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. ஒல் முன்கர், தடுக்கப்பட்ட காரியத்தில் வெறுப்பு வரும். எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் வெறுப்பு வரும். என்ன தடுக்கப்பட்டது? ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, அல் அஜ்லத்து மினஷ் ஷைத்தான் அப்படின்னு நபி சொன்னாங்க. வேகம் என்பது ஷைத்தானின் குணம். நாங்க 120ல போறானே பைக்ல, அந்த பையன் பெரிய தாடி வச்சிருக்காரு, 5 வேளை தொழுகிறாரு, 120ல போறாரு. போனா என்ன நடக்கும் நமக்கு தெரியும்ல. பசங்கள்கிட்ட கேட்டா எஃபிசெட் வச்சிருக்கான் ஒரு பையன், வேகமா, நான் அடிக்கடி சொல்றது, இப்போ காலேஜ் பையன் வேகமா வெளியே போனான். அவனை பார்த்துட்டு ஏன்டா இப்படி போறான் வந்து அடுத்து இன்னைக்கு மொபைல் நோண்டிக்கிட்டே வேற போறான். நம்ம ஒழுங்கா போறதுக்கு பிரச்சனை இல்லை, எத்தாப்புல வர்றவன் ஒழுங்கா வர்றானான்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த டேபிள் அந்த இது மேல தூக்கிட்டே, இது மேல டேங்க் மேல வச்சுட்டு இப்படின்னு, என்ன நீ என்ன அம்பானிக்கு பக்கத்து விடா இல்லை அதானி என்ன செய்ய போற, ஒன்னால பெரிய அதாபடான்னு சொல்றது. ரொம்ப ஒரு வித்தியாசமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் கரெக்டா போறேன்லாம் சொல்ல முடியாது. எழுத்தாப்புல வரவன் எப்படி இருக்கான்னு நம்ம ஒதுங்கி போயிடணும். அந்த பையன் வேகமா போனான். காலேஜுக்கு வந்த உடனே கேட்டேன், அவனை கூப்பிட்டு, ஏன்டா இவ்வளவு வேகமா போனேன், பார்த்துட்டீங்களா சார் அப்படின்னா. அவன் பஞ்சாயத்து, பார்த்துட்டீங்களா சார்னா. ஆமாடா சொன்னா, எனக்கு முன்னாடி ஒருத்தன் வேகமா போனான்னா. இப்ப பிரச்சனையே இவன் வேகமா போன, அவன் எப்படி போலாம்? இல்ல நான் ஓட்டம் பாடுறா, எங்க அத்தா 300 cc 500 cc திருக்கி எடுக்கிறேன் பாடுறா அப்படின்னு நான் சொன்னேன். அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் போனான் பாத்தியாடான்னு. அவனுக்கு நீ பார்த்து எவனுக்கு பின்னாடி வேகமா போனி, அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் போனான் பாத்தியான்னு. அவனுக்கு ஒரு பார்க்கலையே சார், அவனே விரட்டி இருப்பானேன்னா. அந்த பயலுக்கு பேர் தான் இஸ்ராயில், உயிரை எடுக்கிற மலக்குன்னு. உயிரை எடுக்கிற மலக்கு, மலக்குள் மௌத்து அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு காரியத்தை. நீ ஏன்டா போற, நீ வாழ வேண்டிய புள்ளடான்னு. அவனை நீ வாழணும், நீ ஏன் அவன் பின்னாடி போகணும்னு போற? சில பேர்லாம் அந்த முள்ளு 120 தொடுமா 200 தொடுமான்னு பாக்குறானே. அன்னைக்கு ஒரு பையன் சொன்னான், அது 200 தொடுமா. அந்த முள்ளு தொடுதோ இல்லையோ, ஓ முள்ளு போயிருந்தானே. அதுல 120ல போய் தொட்டு இப்ப என்ன நடக்க போகுது, 200ல தொட்டு என்ன நடக்க போகுது, ஓ முள்ளு போயிருச்சுன்னு வையேன். அவன்கிட்ட சொல்லும் போது சொன்னேன், ஒரு தடவை கை உடைந்து விட்டால் அல்லாஹ் தந்த இந்த கையை மாதிரி திரும்ப உலகத்துல பொருத்தவே முடியாது. எத்தனை டாக்டர் வச்சு பொறுத்து, பழைய மாதிரி ஒன்னையும் கேரி பண்ண முடியாது, தூக்க முடியாது. ஒரு தடவை கால் உடைஞ்சிட்டா நீ திரும்ப ஓட முடியாது. இது அல்லாஹ் தந்த அமானிதம். அவன்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும்ல திரும்ப. எல்லாம் நீ தந்தை, எனக்கு நான் கொண்டு வந்து தந்து விட்டேன். உடைச்சு கொடுக்கிறதா? உடைச்சு போட்டு வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் சொல்லுகிறான், தடுக்கப்பட்ட காரியத்தை எதையுமே நாட்டத்தை ஏற்படுத்தாது. தொழுகையாக இருக்க வேண்டும். தொழுகை
போன ரமலானுக்கு முதல்ல திருச்சியில் ஒரு பள்ளியாசலை கூப்பிட்டு இந்த பிள்ளையெல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, அதில் அடிக்கடி இதை சொல்றீங்க, இந்த தொழுகையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 4 வாரமோ 5 வாரமோ பேசணும். தொழுகையில் இருக்க வேண்டிய உள்ரங்கமான 6 குணங்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. அந்த 6 குணம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் தொழுகையை ஏற்றுப்பான், இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டான். இப்போ எப்படி தக்பீர் கட்டுறோம், குனிகிறோம், நிமிர்றோம், சுஜூதுக்கு போகிறோம், இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த குனிகிறது மாதிரி, நிமிர்றது மாதிரி, நிற்கிறது மாதிரி 6 குணங்கள் இருக்கு. அந்த 6 குணங்களும் உள்ள இருந்தால் தான் தொழுகையாக இல்லைன்னா முகத்தில் வீசப்படும் ஓட்டை விழுந்த துணிகளாக இருக்கும் தொழுகை. அப்படி சொன்னாங்க எங்க நபி, அப்படி சொன்னாங்க. அப்ப அப்படிப்பட்ட தொழுகையை வச்சுக்கிட்டு இந்த குணங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது. இது நான் பான் பார்க்க மாட்டேன், நான் வேகமா போக மாட்டேன், இந்த முன்கரு தடுக்கப்பட்ட காரியங்கள்லாம் செய்ய மாட்டேன். அது குர்ஆன் சொன்னது சத்தியம், 100க்கு 200% சத்தியம். அப்ப எங்க தொழுகைகள் இந்த ரமலானில் மாற வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நோக்கம் அதுதான். இந்த ரமலான்ல 2 ரக்காயத்து தொழுதாலும் யா அல்லாஹ் அந்த வேதத்துல சொன்னல்ல இந்த தொழுகை இதை தடுக்கும்னு, அப்படிப்பட்ட தொழுகையாக என் தொழுகையை ஆக்கித்தா அப்படின்ட்டு நின்றணும். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸலாத்தின் லா தன்ஃபா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸலாத்தின் லா தன்ஃபா. தொழுகிறதுக்கு முன்னாடி இந்த துஆவை கேளுங்க, எனக்கு பயனில்லாத தொழுகையை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, ரப்பே என் தொழுகையை பயனுள்ளதாக ஆக்கி தருவாய். கேட்டுட்டு நில்லு, கேட்டுட்டு நில்லு. இந்த உலகத்தில் உன்னை படைத்த இறைவனை தவிர வேற யாராலும் அப்படிலாம் உள்ள சுத்தப்படுத்த முடியாது. வாய் பேசலாம், அதை மட்டும்தான் அதை சுத்தப்படுத்தி தருவான். அவன்கிட்ட மர்ஜா, அவன்கிட்ட திரும்பிரு. 2வது செய்தி நாம் இதிலிருந்து சொல்ல வருவது, முதல் செய்தி நோன்பினுடைய இலக்கணம், நோன்பாக இருக்க வேண்டும். அதற்கு முதல் காரணம், என் வாழ்க்கையில் இந்த நோன்பில் நான் பொய்யே பேச மாட்டேன், அடுத்தவர்களை பற்றி புறம் பேச மாட்டேன். இந்த 2ஐயும் வச்சுக்கோங்க. ஏன்னா புறம் அப்படிங்கிறது கரியை சாப்பிடுறதுன்னு குர்ஆன் சொல்லுது. யார் ஒருவன் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிறானோ அடுத்தவர்களுடைய கரியை சாப்பிடலாம். நோன்பு வச்சுக்கிட்டு ஒருத்தர் கறி சாப்பிட்டா நோன்பு கூடாது. இது உலகத்துக்கே தெரியுமா இல்லையா? அப்ப அடுத்தவர்களை பற்றி உடனே பெருமானார்ட்ட கேட்பேன், ஒமல் கீபா யார சொல்லலாம், கீபத்துனா என்ன, புறம் பேசுறதுனா என்ன, அடுத்தவர்களை பற்றி. ஒமல் கீபா யார், பேக் பைட்டிங். வாட் இஸ் பேக் பைட்டிங்? பெருமானார் இடத்துல கேட்கிறார்கள். ஒமல் கீபா யார சொல்ல, திக்ருக்க அஹாக்க மா தக்ரா, ஒத்த வார்த்தையில சொன்னாங்க. திக்ருக்க அஹாக்க மா தக்ரா, உன் சகோதரனுக்கு எது பிடிக்காதோ வெறுப்பாக இருக்குமோ அதை நீ பேசுவது, அதான் புறம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்னா, என்னங்க யாரை பத்தி பேச, அவர்கிட்ட இருக்கிறதானங்க சொன்னோம் அப்படி சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாம் இல்லாதே சொல்லிட்டான், திருட்டு பையன் சொல்றான், இதுல என்ன பெரிய இது இருக்கு அப்படின்னு கேட்போம்ல நம்ம. இதே வார்த்தையை சஹாபாக்கள் கேட்கிறாங்க. நான் சொல்லுவது என் சகோதரனிடத்தில் இருந்தால் அது புறமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் வெறுக்கிறார் வெளுக்கலங்கிறத விடுங்க சார், நாம் பேசுறது என் சகோதரனிடத்தில் இருக்கிறது. இன்கான ஃபீ அஹி மா அகூலு, நான் சொல்லுவது சகோதரனிடத்தில் இருந்தால் அது கீபத்தா, அது புறமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்கான ஃபீ அஹீக மா தகூலு ஃபகத் இக்தப்தா வ இல்லா ஃபகத் பகத்தா. அழகா சொன்னாங்க. நீ சொல்றது உன் சகோதரனுக்கு பிடிக்காத ஒன்று அவரிடத்தில் இருந்தால் அவரை நீ குறை பேசினா என்ற அர்த்தம், இல்லை என்று சொன்னால் இட்டு கட்டினா என்ற அர்த்தம். இல்லாததை நீ பேசுறன்னா அதுக்கு தண்டனையும் வேற, அதுக்கு பேரும் வேற, அல்லாஹ்வினிடத்தில் அதனுடைய குற்றமே வேற. பக்கத்து பகத்தா இருக்கிறத சொன்னான். வ இன்கான ஃபீ அகீக மா தகூலு ஃபகத் இக்தப்தா, நீ அவனை குறை பேசி விட்டாய், அவனை பற்றி புறம் பேசுதலை செய்து விட்டாய், அவனுடைய கரியை சாப்பிட்டு விட்டாய். நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் சார், காலையிலிருந்து பசிச்சு கிடந்து ஒரு சளியை கூட துப்பிட்டு அல்லான்னு பயந்து கிடந்து அவ்வளவு நேரம் 6 மணி நேரம் 12 மணி நேரம் கிடந்து 8 மணி நேரம் 12 மணி நேரம் நோன்பு வச்சு இந்த பயலை பத்தி நான் பேசினதுனால ஏன் நோன்பு போகும்னா அறிவாளி என்ன செய்வான், தூக்கி எறிஞ்சிருவான். அவனை பத்தி நான் எதுக்கு சார் பேசணும், எனக்கானது நான் வாழணும், அப்படித்தான் ஒரு மனுஷன் முதல்ல நினைப்பான். இவனை பத்தி நமக்கு பேசி என்ன கிடைக்க போகுது? நோன்பு 2 குணத்தை நமக்கு தரணும். ஒண்ணு, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது என்கிற அந்த செய்தியை தரணும், பொய் பேசக்கூடாது. ஒரு
நான் ஒரு முடிவு பண்ணி அதை எழுதி வச்சுக்கிறேன். ஒரு 98% அதுல பாஸ் பண்ண போதும். 100க்கு 100 வாங்கணும்னு கூட தேவையில்லை. ஒரு 98% இன்ஷா அல்லாஹ் இந்த நோம்புல நான் இப்ப போதும். ரெண்டாவது, உங்கள் தொழுகைகள் உங்களை காம எண்ணங்களை விட்டு தடுக்கணும். அந்நிய பெண்களை இச்சையோடு பார்ப்பதை விட்டு தடுக்கணும். குர்ஆன் சொல்லும், உங்களுக்கான வாழ்க்கைக்கான துணைவியை தவிர வேறு யாரையும் நீங்கள் அந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. உங்கள் மனைவி இந்த உலகத்தின் அழகி. உங்களுக்கு மனைவியை தவிர மீதி உலகத்தில் உள்ள எல்லா பெண்ணும் 2 வகையாக இஸ்லாம் பிரிக்கும். வயதுக்கு மூத்தவளாக இருந்தால் தாய், வயதுக்கு இளையவளாக இருந்தால் சகோதரி. சார் அப்படி மட்டும் அந்த கண்ணாடியை மாட்டி பாருங்களேன், வித்தியாசமா இருக்கும் உலகம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா செய்யறான், கல்யாணம் முடிச்சோன்னு சொல்றான், கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டணும், இவளை மட்டும் அப்பே பார்த்துருந்தாங்கிறான். அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், உன்னை மட்டும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டேன். கலட்டுறான். அவள்கிட்ட போய் அங்க இதை போடுறது என்னது, கடலை ஓடுறது. உன்னை மட்டும் 10 வருஷம் என்ன செய்ய? ஒன்றும் செய்ய மாட்டாடா. நீ உனக்கு அமைவது எழுதி வைக்கப்பட்டது, இன்னொருத்தி நீ தொடக்கூட முடியாது, அது எழுதி வைக்கப்பட்டது. இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது, எனக்கு வருகிற மனைவி மட்டும்தான் அழகானவள் உலகத்தில், அவள் தான் அழகி. ஒரு பெண் அப்படியே நினைக்கணும், என் கணவனுக்கு மாதிரி ஆகுமா? ஒரு உலகத்தில் ஆண் அழகன் அவன் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ அப்படி நினைத்தால் அதே போன்று நினைக்கிற மனைவியை உனக்கு மனைவியாக கொண்டு வந்து சேர்ப்பேன், பெண்ணை அப்படிங்கிறான். அப்ப 2வது செய்தி, எங்க தொழுகையில ரூஹ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானை முடிக்கிற போது அந்த பான் அடிக்ட், கெட்ட படங்களை பார்க்கிறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு போயிடும், நம்மளை விட்டு. அதுதான் இந்த ரமதான். 2025 நாங்க வானத்துக்கு மேல பூமிக்கு கீழே பேசுறதுலாம் இல்லை. எங்கள் அல்லாஹ்வினுடைய வேதம் இன்னைக்கு எப்படி வாழணும்னு சொல்லி தருது. இன்னைக்கு எப்படி, இப்ப எப்படி, இப்ப எப்படி, எப்ப சார் ஆஜியார் சொன்னாங்க எப்ப முடிக்கிறதுன்னு, அஜர்த்து சொன்னாங்க நீ வாட்டுக்கு பேசுங்க, அஜர்த்து சுபு பாங்க சொல்றது வரைங்கிறாரு, இசாவை தொழுகணும் வேணா, ஓ அது வேற இடையில இருக்காங்க. இப்படி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் சார். துபாயில 600 பேர் 500 பேர் அப்படியே அந்த மஜ்லிஸ் முழுக்க வந்து உட்கார்ந்துருப்பான். அப்படியே பாம்பு எல்லாம் வேலை இல்லாதவனா டாக்டரா இருப்பான், லீடிங் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பெரும் பெரும் கம்பெனிகளுடைய ஓனர் அங்கே சொல்லுவான். அதற்கு வேற எங்கேயும் கிடைக்கலையே அந்த செய்தி. எங்க டே டு டே லைஃப்ல எங்க வேதம் என்ன சொல்லுது, அதுதான் தகவலே. அங்க 8 வருஷம் அல்லாஹ் என் மீது செய்த பெரிய கிருபை, என் பாப்பா, என் உம்மா, என்னுடைய உஸ்தாத்மார்கள் செஞ்ச துவா, அல்லாஹ் பேச வச்ச ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஆர்டினரி ஸ்டூடெண்ட் எல்லாம் பெருசு. அங்க உட்கார்ந்தோன்னா அல்லாஹ் அதற்குரிய செய்திகளை தருவான். இன்னைக்கு வரையும் போன் பண்ணி எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, பேர் வேணும், பேர் வேணும், எனக்கு மனைவி, எனக்கு கல்யாணம், ஒவ்வொருத்தரா சொல்றான். என்ன முகப்பத்து, எனக்கு யாருன்னே தெரியாது, எந்த ஊர்னே. மெட்ராஸ்லேருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும். சகோதரர்களை, ஒன்னே ஒண்ணுதான் இந்த வேதத்தின் பக்கம் அவர்களை திருப்பி விட்டது. ஓதவே தெரியாத 100கணக்கான பேர்கள் ஓதிட்டு டெய்லி ஒரு நாளைக்கு 3 ஜுசு 4 ஜுசு வாழ்க்கை ஓதி அவன் சொல்றான், இதுவரை அனுபவிக்காத சுகத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். என்னைக்கு குர்ஆனை பிடிச்சி எங்க கையில தந்தீங்களோ, இது வேணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அது நடக்குது. We are enjoying our life. We are enjoying. எதையும் விடுவோம், ஆனா குர்ஆன் ஓதுறதை நாங்க விடுறதே இல்லைங்களா. 2வது செய்தியாக இந்த வேதம் 3வது செய்தியாக சொல்லுகிறது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இது குர்ஆன் இறங்கிய மாதம். அங்க லைலத்துல் கத்ர் அல்லாஹ் சொல்லுவான், இந்த நைட்ல தான் நம்ம குர்ஆனை இறக்கணும். லைலத்துல் கத்ர் ரமதான்ல உள்ளது, இந்த நைட்ல தான் இறக்கணும். ஒரே அடையாளம், ரமதானுக்கான அடையாளம் குர்ஆன் மட்டும்தான், குர்ஆன் மட்டும்தான், குர்ஆன் மட்டும்தான். அல்லாஹ் சொல்றான், வேற எந்த ஃபதாயில் இதுல கிடையாது. ரமதானா குர்ஆன். சரி, அப்படின்னா என்ன சார் குர்ஆன்? என்ன குர்ஆன்? என்ன குர்ஆன்? காலையில முழுக்க இவர் கழுத்தை எடுக்கணுமா ரசூலுல்லாவை பார்த்து, நைட்ல திருட்டுத்தனமா பெருமானார் ஓதுறத வந்து கேட்பான். ஒரு தடவை 2 பேர் வந்தா முட்டிக்கிட்டான், அங்க லைட்லாம் கிடையாது, இருட்டு. 2 பேர் வந்து முட்டிக்கிட்டான், தலையில துண்டை போட்டு நடந்து போனா, முட்டிக்கிட்டோன்னா அவன் பார்த்தா நீ யார? 2 பேரும் பெரிய தலைவர்கள், அந்த ஊருடைய தலைவர்கள். காலையில இவரை கழுத்தறுக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தான்ல, அந்த பயலுக்கு நைட்டு முட்டிக்கிட்டான். உடனே அவங்களே சிரிச்சுக்கிட்டாங்க, ஓ இதுக்கு தான் வந்தியா, இங்க ஒரு யாராவது பாத்திர போறான், நாளைக்கு நம்ம வரக்கூடாதுன்னா. எதை? இந்த நபி வீட்டுல நின்று ஓதுற குர்ஆனை கேட்கறதுக்கு நாளைக்கு நம்ம வரக்கூடாதுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மறுநாள் முட்டான்,
மறுநாளும் முட்டினான். இந்த குர்ஆனுக்காக வேண்டி அப்படி எப்ப கேட்கலாம், எதை கேட்கலாம், சுருண்டு கிடந்தார்கள் அவர்கள். அரபிகள் நேரடியாக நுபுவத்தினுடைய அந்த செய்தி வந்து இப்படி வெளிப்படுகிற போது முஸ்லிம்கள்லாம் கேட்ட அப்படியே. சஹாபாக்களுக்கு டெய்லி பெருநாள், அங்க வருவாங்க, நபியை பார்ப்பாங்க, ஒரே சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம வீட்டுல அக்கா அண்ணனுக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா காலைல வந்த உடனே எல்லாம் என்ன செய்வாங்க, எந்திரிச்ச உடனே அந்த புள்ள என்ன செய்யுதுன்னு தான் கேட்பாங்க. அது ஒண்ணுக்கு போயிருச்சா, பாத்ரூம் போயிருச்சா, சாப்பிட்டுச்சா, அழுதுச்சா, ஊர்ல இந்த வாண்டு வந்தாலும் அந்த பிள்ளையை தான் பார்க்கும், வயசானவர் வந்தாலும் பிள்ளையை தான் பார்ப்பேன். வீட்டுல உள்ள எவனையும் கேட்க மாட்டாங்க, பிள்ளை என்ன செய்து வந்த உடனே நல்லா இருக்கா. அந்த பிள்ளை சிரிக்கும், ஊடே சிரிக்கும். அந்த பிள்ளை எதுக்கு சிரிக்குதுன்னு தெரியாது, தாத்தா சிரிப்பார், பாட்டி பிள்ளை சிரிக்கிறான். அந்த பிள்ளை அழுவும், ஊடே அழுவும். நைட்ல 1:30 மணிக்கு திடீர்னு எந்திரிச்சு பாப்பா அழுகுது, ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை அழுகுது, குடும்பமே எந்திரிச்சுவாங்க. அவர் வாங்கி தூக்கி தட்டி கொடுப்பார், இவர் வாங்கி தூக்கி தட்டி, அதான் பிள்ளை தூங்க மாட்டேங்குது, 1:30 மணி ஆச்சு, என்ன செய்யுன்னு தெரியல, வயிற்று வலிக்குதான் இருக்கும். அதை செய்யறானா இல்லையா? அந்த வீட்டினுடைய சென்டர் ஆஃப் போக்கஸ் எதுன்னு கேட்டா அந்த குழந்தை தான். அதே மாதிரி எங்க பெருமானார் இருந்தாங்க. சஹாபாக்களுக்கு கண்ணை கட்டி வேற எதுவுமே தெரியாது, என்ஜாய் பண்ணாங்க. காலையில தெரிஞ்சா நபி, சாயங்காலம் வந்தா நபி, நைட்டு வந்தா நபி, எங்க நபி அவ்வளவுதான். எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு பாருங்களேன். வாட் எ ஃபென்டாஸ்டிக் லைஃப். அப்ப அங்கிருந்து வேதம் வந்துகிட்டே இருக்கு, அந்த ஒளியை இப்படி இறக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. எல்லா பேரும் அங்க இருந்தவங்க அத்தனை பேரும் அந்த அந்த வேதத்துக்காக வேண்டி ஏங்கி கிடந்தாங்க. அல்லாஹ் இந்த திருக்குர்ஆன்ல சொல்றான், ரமலான் அப்படிங்கிறதே குர்ஆனுக்காக வேண்டி, வேற எதுக்கும் கிடையாது. ஒரு செய்தி இன்னும் கொஞ்சம் மேல போய் சொல்லட்டுமா, நீங்க அதை உள் வாங்கிக்குவீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தியை இன்னும் மேல போய் சொல்றேன். கிதாபுகள்ல எழுதும் போது எழுதுவாங்க, அல்லாஹ் உணவை தடுத்து, அல்லாஹ் மனைவியை தடுத்து, அல்லாஹ் பானங்களை தடுத்து விட்டு அல்லாஹ் நோன்பு வைங்கன்னு சொல்றான். இந்த உலகத்துல மனுஷனுக்கு இந்த 3 தான் முக்கியம். ஒண்ணு குடிக்கணும், தண்ணி தான் வடிக்கணும், ஏதாவது சாப்பிடணும், 2வது சாப்பிடணும், 3வது மனைவி தேவை, ஆசைக்கு தேவை. இந்த 3 தான் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் அது வந்த உடனே அதை அடைய துடிக்கக்கூடிய ஒண்ணு. அதை சிறப்பு அடையணும்னு நினைப்பான். நல்ல சாப்பாடுகள் வேணும். அது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப் வந்துருச்சு, இது வந்துருச்சு. நல்ல சோறு எங்க இருக்க, எவ்வளவு தூரம் சார், இங்க இருந்து காரைக்காலுக்கு மண்டி திங்கிறதுக்காக வேண்டி வண்டி எடுத்துட்டு போறானே. பசிக்கு என்ன செய்வோம், வீட்டுல போய் சாப்பிடலாம். 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த பசியெல்லாம் அடக்கிக்கிட்டு அங்க போய் சாப்பிட்டுட்டு திரும்ப வர்றான். காரைக்காலில் போய். உங்க ஊர்ல இருந்து அப்படி கிடையாது, என்னாச்சியா? உண்டு, எங்க ஊர்லயும் உண்டுங்க. அப்ப சோத்துக்குன்னா ஆப் போட்டான் வருது. அத அன்னைக்கு ஒருத்தர் சொன்னேன், சாப்பிட போலான்னு. அவர் சொன்னார், இல்ல ஆர்டர் பண்ணிடலான்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க கடைக்கு போகலாம், நான் ரொம்ப சாப்பாடு மினிமமா சாப்பிட்றாள், எனக்கு ஒரு தோசை இல்லைன்னா 2 இட்லி போதும், ஐயர் மாதிரி தான் அப்படின்னு. அவர் சொல்றாரு, இருங்க சேர்த்து நீங்க வேற, இட்லியை முருகன் கடை இட்லியை வாங்கிக்குவோம், ஆனா மீனானத்தை அங்கிருந்து வாங்கிக்குவோங்கிறானே, விதவிதமா சாப்பிடுறதுக்கு. மீனான வாங்கிக்கிட்டு கோழி தொட்டுக்கிறதுக்கு வாங்கிக்கிட்டு இட்லியை சாப்பிடுவோம், அதை வச்சுங்கிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, சுகமான சாப்பாடுகள், உணவு இருக்கிறதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவனுக்கு பிடிக்கும், அவனுக்கு பிடிச்சதை பார்த்த உடனே சாப்பிடணுமா. 2வது மனைவி, எல்லாத்தையும் இழந்துருவான். தன் சுகத்தை, தன்னுடைய மானத்தை, மரியாதை எல்லாத்தையும் விட்டு மனைவி வைப்போம். எல்லாம் சொல்றான், இங்க வாடா, டே வாடா, சாப்பாடுன்னு அலையிறல்ல, அந்த சாப்பாடை நிப்பாட்டுங்கிறான். பொண்டாட்டின்னு அலையிறல்ல, நிப்பாட்டுங்கிறான். குடிக்கிறத எல்லாத்தையும் நிப்பாட்டு. இது ஹலால், நம்ம சம்பாதிச்சது தான் சாப்பாடு, சாப்பிடக்கூடாது. மனைவி ஹலாலான மனைவி, பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, இச்சையா பேசக்கூடாது, அவள்கிட்ட ரமஜான்ல எதுவும் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அல்லாஹ் சொல்றான், இப்ப இங்க வாயேன், இப்ப குர்ஆன் எடுத்து அப்படி ஓத, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு இப்ப சொல்லு. அடே உன் பொண்டாட்டியை விட, நீ சாப்பிடுற தேடுற இட்லியை விட லட்சம் மடங்கு உன்னுடைய இதயத்தை திருடி விடும் இதுன்னு சொல்றான். அதுக்காக வேண்டி உன் உணவை நிறுத்துகிறேன், மனைவியை நிறுத்துகிறேன், உன்னுடைய அத்துணை சுகபாகங்களை நிறுத்திவிட்டு எதையும் சாப்பிடாம இருந்து இந்த குர்ஆனை மட்டும் இப்படி ஓதிப்பாரு. உன் மனைவியை விட, உணவை விட, இந்த உலகத்தில் நீ ரசிக்கிற எல்லா பொருளையும் விட லட்சம் மடங்கு அது அப்படியே இன்பமா உள்ள இறங்கும் பார். அதுக்கு தான் நோம்பு, அதுக்கு தான் நோம்பு, வேற எதுக்கு இல்லை. நீ சாப்பாடு விடுறதுனால அல்லாஹ்க்கு என்ன கிடைச்சிட போகுது?
நீ உன்னுடைய மனைவி இடத்துல பார்க்காம இருக்கிறதுனால, பேசாம இருக்கிறதுனால என்ன கிடைச்சிட போகுது ரப்புல் ஆலமீனுக்கு? ஒரு மாசம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை மட்டும் ஓதி பாடுறா, பின்னாடியே போவ. வேற ஒண்ணும் உனக்கு இன்னொரு சுகம் இந்த உலகத்தில் தெரியவே தெரியாது. அல்லிமு அவுலாதக்கும் அல் குர்ஆன அல் குர்ஆனு சயுஅல்லிமுஹும் குல்ல ஷை. Teach your children the Quran. The Quran will teach them everything. அப்படினா உங்க பிள்ளைகளுக்கு இதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு விட்டுருங்க, அது கூட்டிட்டு போகும். நீ பின்னாடி என்னென்ன, நீ அதை வேலையை செய், இந்த வேலையை செய், காசு வாங்கினியா, சம்பளம் வாங்கினியா, எவ்வளவு வாங்கின, என்ற காட்டு, இதெல்லாம் கேட்க வேண்டிய தேவையில்லை. பல குடும்பத்துல சண்டையே அவன் கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி அவனுக்கு பின்னாடியே தெரியறதுனால எவ்வளவு சம்பளம் வாங்குற என்று சொல்லணும் அப்படிலாம் தேவையில்லை. அவன் வளர்ந்துட்டான், அவனுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பாளியார போடா, அவனுக்கு தேவையானதை கையில கொடுத்து அனுப்பி விட்டா அது கூட்டிட்டு போகும். சகோதரர்களே, இரண்டாவது செய்தியாக, மூணாவது செய்தியாக அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நோன்பு இருக்கிறதே அது குர்ஆனுக்கானது. உங்கள் உணவை விட சொன்னது, மனைவியை விட சொன்னது, உங்களுடைய இது குறிப்பாக பெண்களுக்கு. நான் இந்த செய்தி எங்க போனாலும் சொல்றது, அதாவது யாரா இருந்தாலும் ஒரு நாள் கபருக்கு போகணும். பல கூட்டத்தில் பேசியிருக்கேன், பல வீடியோக்கள் இதை போட்டிருக்காங்க. யாரா இருந்தாலும் ஒரு நாள் மௌத்தா போகும். பெருமானார் சொல்றாங்க, அல் கபரு அவ்வளு மன்சிலின் மின் மனாசிலில் ஆஃபிரா. கபர் இருக்கிறதே மறுமையினுடைய மன்சில்களில், வீடுகளில் முதல் வீடு. ஃபஇன் நஜா மின்ஹா அஹதுன், அதில் ஒருவர் வெற்றி பெற்று விட்டார். ஃபமா பஅதஹு ஐஸர மின், அதுக்கு பின்னாடி எல்லாமே வெற்றி தான். வமல்லம் என்ஜ, யார் ஒருவன் கபர்ல ஜெயிக்கல் இல்ல, வமா பஅதஹு அஷத்து மின், அதுக்கப்புறம் எல்லாமே தோல்விதான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க, கபர் இருக்கிறதே அது பைத்து தூதி வல் வஹ்ஷா, அது இருளின் வீடு, அது தனிமையின் வீடு, அது பாம்புகளின் வீடு, அது பள்ளியின் வீடு. அப்படித்தான் இருக்கும், இருட்டா இருக்கும், சின்னதா இருக்கும். இப்ப நம்மளே இங்க கபர்ல யாரையாவது அடக்கிட்டு மேலே ஏறும்போது சில நேரத்துல மேல கை கொடுத்து தூக்கி விடுங்க அப்படின்னு, அவ்வளவுதான். அது இடம் அவ்வளவுதான். இந்த கட்டை கிட்டெல்லாம் வச்சுட்டாருன்னா ஏறுறதுக்கு என்னமோ சிரமமா இருக்கும், கையை கொடுத்து மேல தூக்கி விடுங்க அவரை அப்படி சொல்லுவோம். இப்ப பெருமான் சொல்றாங்க, அது சின்னதா இருக்கும், இருட்டா இருக்கும், தனிமையில கிடக்கணும். வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, தனியா இருக்கும், எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க முடியும்? 10 நிமிஷம் இருப்பாரு, எந்திரிச்சு வெளியே வந்துருவார், எல்லாம் போன போட்டுருவான். யாருக்காவது பயமா இருக்கு, ஒரு தெர ஆடினாலும் தவக்கு. நம்ம வீடு பூட்டி இருக்கு, உள்ள எவனும் இல்லை, ஆனாலும் கூட ஒரு தெர, ஏதாவது எவனா வந்துருவானோ, ஏதாவது வந்துருமோ, பயப்படுறோமா இல்லையா? பெருமாள் சொன்னாங்க, அது இருட்டாதான் பாருங்க, அதுக்குள்ள பாம்பு வரும், அதுக்குள்ள பள்ளி வரும், அது நசுக்கும். இன்னலில் கபரில் ஒலஜ்ஜ, ஒரு ஹதீஸ்ல வருது, அதுக்கென்று ஒரு அழுத்தம் உண்டு. அழுத்தம் லவ் நஜா மின்ஹா சஅதுன், சஅத் இப்னு முஆத் அதிலிருந்து தப்பித்திருந்தால் நீங்க எல்லாம் தப்பிச்சிருக்கலாம். அவரே அழுத்திச்சு. எங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரே ஒரு மாட்டினார். சரி, இந்த கபர்ல இருந்து ஒருத்தன் தப்பிச்சுக்கணும்னா என்ன செய்யறது? இந்த கபர்ல வெளிச்சம் இல்லாதது, தனிமை இல்லாதது, சின்ன வீடு, இதுல இருந்து எங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ குர்ஆனை ஓதினால் நீ மட்டும் என்ன செய்யற? இங்க கடையில வேலை இருக்கு, அவரு கம்பெனியை பாத்துக்கிறாரு, எல்லாம் பாத்துக்கிறார், பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் எல்லாத்தையும் விட்டு தனியா போய் அசருக்கு அப்புறம் எடுத்து ஒரு 10 பக்கத்தை ஓதிடுவாரு. ஒரு பெண் என்ன செய்யறா? புருஷன் வீடு எல்லாம் பார்த்துக்கிறா, சாப்பாடை சமைச்சு கொடுத்து பிள்ளைகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு அசருக்கு அப்புறம் மெதுவா போய் என்ன செய்யறது அப்படின்னா, குர்ஆனை திறந்து ஒரு 5 பக்கத்தை ஓதிட வேண்டியது. எங்க பெருமானார் சொல்றாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு அமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி யார் தெரியுமா? அறிவாளி எம்பிபிஎஸ் படிச்சவர், ஐஏஎஸ் படிச்சவர், மெத்த படிச்சவர் அவரெல்லாம் இல்ல. அறிவாளி யாரு தெரியுமா? அந்த இருட்டான வீட்டுக்கு லைட் போட்டுக்கிறவன் அறிவாளி. அந்த இருட்டான வீட்டை ஒரு பேலஸ் ஆக்கிக்கிறவன் அறிவாளி. ஏன் அப்படின்னு கேட்டா, இதுல ஒரு 50 வருஷம் 40 வருஷம் இருப்ப, ஆனா அதுல 5000 வருஷம் இருக்கணும், 70,000 வருஷம் இருக்கணும். எத்தனை ஆண்டுகள் தெரியாது. ஒரு பெண் என்ன செய்யறா? நைஸா போய் உட்கார்ந்து வீட்டுல கணவன் கூட இருந்தா, சாப்பாடு ஆகிட்டு இருந்தா, பிள்ளைகளோட இருந்தா, அசருக்கு அப்புறம் அப்படியே எடுத்து மெதுவா ஒரு 10 பக்கம் ஓதிக்கிட்டா. எங்க நபி சொன்னாங்க, அந்த குர்ஆன் அங்க வரும், அந்த கபருக்கு வரும், வந்து நின்று சொல்லும், என்னை எப்படி இந்த உலகத்தில் ஓதினாயோ இன்றைக்கு உன் கபரை நான் வெளிச்சமாக்குறேன். அல்லாஹ்ட்ட சொல்லு, யாரெல்லாம் உடனே வெளிச்சமாயிரும், உடனே வெளிச்சம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அது இப்படி அமுக்கிக்கிட்டு சின்னதா இருக்கும், அந்த கபர் சொல்லும், ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல நீ படுத்து இருக்குது, அல்லாஹ்ட்ட சொல்லி இதை பெருசாக்கி தர்றேன்,
மத்த பசரே, மத்த பசரே, பார்க்கிற தூரம் வரை கபர் விரிஞ்சிரும். இங்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டு பார்த்தா அது பெரிய பெரிய பேலஸ் மாதிரி ஆயிரும். அது சொல்லும், இது பாம்பு வரும், பள்ளி வரும், அல்லாட்ட சொல்றேன் பாதுகாப்பு தெரியும் எல்லாம். அது சொல்லும், இதுல தனிமையில தான் கிடக்கணும், கியாமத்து நாள் வரை நான் உன்னோடு இருப்பேன், பேசிக்கிட்டே இருக்கணும். அறிவாளியார் எங்க நபி சொல்லுவாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். கபர ரெடி பண்ணிக்கணும், மத்த எல்லாமே வெற்றி. அல் ஆஜிஸ், முட்டாப்ப யார் தெரியுமா? அல் ஆஜிஸ், அல் ஆஜிஸ் மன் அத்பஅ நஃப்ஸஹு வ ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ் நம்மள அதெல்லாம் மன்னிச்சு நம்ம செய்யறதுக்கு அல்லாஹ் என்ன அப்படியே வாய் பேசி கபர்ல கொண்டு வந்து போட்ட உடனே இது பாம்பு கடிக்குதே, பள்ளி கடிக்குதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே கிடப்பான். இவன் தான் லூசு போயங்கிறாங்க. இந்த ஊர்ல, இந்த நாட்டுல, இந்த உலகத்துல இருக்கும்போது பெரிய வீடு கட்டிக்கணும், கரைய கார் வச்சுக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா வாழணும், மெதுவா உட்காந்து குரானை ஓதி கபரை ரெடி பண்ணிடணும். கபரை ரெடி பண்ணணும். சகோதரிகளே, சமீபமாக போன இந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க ஹைதராபாத்தில். ரமலான்ல ஒரு பெண் எவ்வளவு குரான் ஓதுறா, ஆம்பளைகளுக்கு எடுக்கல, ஒரு பெண் எத்தனை குரான் ரமலானில் ஓதுகிறார்கள். நம்ம பக்கத்தில் இருக்க ஹைதராபாத், ஒரு நைட்டு டிராவல், ஒரு மகரிபிலிருந்து இன்னொரு மகரிப் வரையும் ஒரு பெண் எத்தனை குரான் எவ்வளவு ஓதுறா ஜுசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்தாங்க. நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க, ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒரு குரான் ஓதுறாங்க. ஒரு குரான் சார், ஐ எம் நாட் ஜோக்கிங், ஐ எம் நாட் கிடிங், விளையாட்டுக்கு சொல்லல, சமீபமாக எடுத்த அறிக்கை. ஹைதராபாத்ல இருக்க பொம்பளைங்க மகரிபில் ஆரம்பிச்சு அடுத்த மகரிபில் 30 ஜுசுவை ஓதுகிறார்கள். நம்ம பொம்பளை மாதிரியே அவங்களுக்கு சகர் இருக்கு, இஃப்தார் இருக்கு, ரத்தம் இருக்கு, சதை இருக்கு, பிள்ளை இருக்கு, பொண்டாட்டி புடிச்ச எல்லாமே இருக்கு. ஓதுறாங்களே. போன வாரம் எங்களுடைய அரபி காலேஜில் அந்த ஹிஃபுது முடிச்ச மாணவர்களை அசர்த்து ஓதுன மாதிரி அன்வார் ரூமு காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் கரெக்டாக தஹஜ்ஜத் 4:30 மணிலேருந்து ஆரம்பிச்சு அந்த பையனை முழு குரான் ஓத வைக்கணும்னு 2 பசங்க ஓதுனாங்க. முழு குரான் 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஓதிட்டே இருப்பாரு. அவர் ஓதி செஞ்ச போனா போய்க்கலாம், சாப்பிட்டுக்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த நாள் முழுக்க ஓதி கரெக்டாக 5:30 மணிக்கு ஓதி முடிச்சாரு. 2 பேரும் காலையில் 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போக வர சாப்பிட எல்லாத்தையும் 5:30 மணிக்கு முடிச்சுட்டான். சாயங்காலம் 5:30 மணிக்கு குரானை முடிச்சுட்டான். நான் முதல் நாள் போனேன், அந்த பையனை பார்க்கல, ஓதும்போது பார்த்துட்டு இருந்தேன். 2வது நாள் போனோடனே என் பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் சொன்னார், எதிர்த்த வீடு அந்த மாதிரி, சார் ஆஜி சாப் ஒரு செய்தி உங்கள்கிட்ட கேட்கலாமா சொல்லுங்க அப்படின்னேன். இல்லை, நேற்று ஓதுன பையன்கிட்ட கை கொடுத்தேன், ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு, அது என்னன்னு தெரியல, சில்லுன்னு இருந்தான் ஆளு. இப்போ ஓதிட்டு இந்த போன பையனையும் அதே மாதிரி சரி கூப்பிட்டு கொடுத்து பார்ப்போமேன்னு கொடுத்தேன், அதே ஃபீலிங், சில்லுன்னு இருக்கான் அந்த பையன் அப்படின்னு. நீங்கள் கை கொடுங்க அப்படின்னாரு. என்கிட்ட நான் சந்திக்கத்தான் செய்யணும், அவருக்கு அந்த பிள்ளையெல்லாம் கை கொடுத்துட்டு இருக்காங்க, அங்கே உஸ்தாதுமார்கள் வெளியே உள்ளவங்கலாம் நிற்கிறாங்க, ஒரு எப்படியும் ஒரு 25-30 பேர் நிற்கிறாங்க கை கொடுக்கறது. அவங்களாம் கொடுத்துட்டு வரட்டும்னே. இப்போ 25 பேர்ட்டையும் கொடுத்துட்டு திரும்ப அந்த பையன் தான் வரும்போது நான் கை கொடுத்தேன், சார் ஐஸ்லேருந்து எடுத்தது மாதிரி இருக்கு. அவர் சொல்கிறாரு, திரும்ப பிடிச்சார், அவன் கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, இந்த ஃபீல் ஐ ஃபெல்ட் சம்திங், எதோ ஒன்று உணர்றேன். 50 பேர்த்த கை கொடுத்து அந்த கை கொடுத்து திரும்ப பிடிக்கும் போது அந்த சில்னஸ் போயிடும், அவங்க சூடு தொட. ஆனால் அவன்கிட்ட போகவே இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ள கையை விட்ட மாதிரி இருக்கு அவன் கை. நேரடியாக பார்க்குறேன் சார், ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஓதுகிறவர்கள் ஆயிரக்கணக்கான பேர். 2 நாளைக்கு ஒரு குரான், ஒரு நாளைக்கு 15 ஜுசு போடுறாங்க. அது பார்த்தா ஒரு நாளைக்கு 3 ஜுசு, அதாவது 10 ஜுசு ஓதி 3 நாளில் ஒரு குரான் முடிக்கிறவங்க லேக்ஸில் போகுது. அப்புறம் பார்த்தா இதுக்கு மேலாம் எடுக்க முடியாதுன்னு சர்வாவே நிப்பாட்டிட்டான். நம்மளை மாதிரி ஓதி தொழுது நோன்பு வச்சு சகரை சாப்பிட்டு இஃப்தார் செஞ்சு அதுக்கெல்லாம் எல்லாம் வடையை சுட்டு கஞ்சியை சுட்டு, நிறைய ஊர்ல இப்போ கஞ்சி காய்ச்சும் போது கூட கறி கஞ்சி காய்ச்சுங்கிறான். அது என்ன நல்லாவே இல்லைங்க, என்னங்க அது என்ன ஐயர் கஞ்சியாங்க நம்ம குடிக்கிறதுக்கு, சும்மா லேசா கறி அப்படி காமிச்சு விடுங்க சார், அதானே ஒரு வரக்கத்தா இருக்குங்கிறானே. என்னைக்கு தான் இந்த நப்சை இந்த உலகம் அடைக்க போகுது தெரியல. கபூர்ல போட்டு வாயில வச்சு இந்த மண்ணை குத்துற வரையும் அது தாங்காது போல், தேடிக்கிட்டே தான் இருக்கும் போல். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். 3வது செய்தி, இறைவன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்றான், குரானை ஓதுங்கள், அதை தொட்டு தடவுங்கள். போன தடவை உங்க ஊருக்கு ஒரு நாள் பயானுக்கு வந்திருந்தேன். எத்தனை வருஷம் இருக்கும்? 2 வருஷம் ஆச்சு. இந்த வெளியே மேடை போட்டு ஒரு மக்தப் மதரசாவினுடைய நிகழ்ச்சி, அது மறக்க முடியாது, எனக்கும் மறக்க முடியாது, இந்த ஊருக்கு மறந்துருப்பீங்களேன்னு தெரியல. எனக்கு முன்னாடி பேசின ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதில் ஒன்று சொன்னார், இந்த முஸ்லீம்கள் பூரா நல்லா சாப்பிட்டு தொந்தியை வளர்த்துட்டு திரியிறியே, அப்படிலாம் இருக்காதியே, விளங்குங்க அப்படின்னு சொன்னார்.
கறியா திங்கிறியடா சாப்பிடாதீய அப்படின்னு. உடனே நான் பேசி முடிச்சோன்னா அவரை உட்கார வைங்கன்னு சொன்னேன். அவரை உட்கார்ந்தாரு. உட்காருங்க சார், ஒரு செய்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கறியா திங்கிறதுனாலாம் தொந்தி விழாது சார், உண்மையை புரிஞ்சுக்குங்க. பல நாடுகளுக்கு சுற்றி இருக்கேன், துபாய் போயிருக்கேன், கத்தார் போயிருக்கேன், குவைத் போயிருக்கேன். அங்கே உள்ள அரபுகள் 3 நேரமும் கறி திம்பான். நம்மளை மாதிரி போய் 1/2 கிலோ 50 கிராம் 1 கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஆட்டை வெட்டி உள்ளே இறக்கிடுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டை வெட்டி சும்மா ஒவ்வொரு வேலையும் சாப்பிடுவான். ஒரு தடவை ஒரு பள்ளியாசல்ல போய் ஆரம்பத்தில் அப்போ தான் துபாய்க்கு போயிருக்கேன். ஒரு பள்ளியில் தொழுவ போனேன். ஒருத்தர் வந்தார், சலாம் சொல்லுவார். அவர் சலாம் சொல்லிட்டே இருக்காரு. எந்த ஊர் பாய் அப்படின்னு கேட்டேன். அவர் ஹிந்தியில் உருதுல பேசினார். கியா ஆப்பே கிதர் அப்படின்னா மை பாகிஸ்தான் ஹூ அப்படின்னாரு. கியா காம் கர்த்தே ஹூ அப்போ என்னங்க வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த வீட்டில் ஆடு இருக்கிற வேலையை பார்க்குறேன்னா. அந்த ஆளு என்ன வேலை? நான் கேட்டேன், ஆடு அறுக்கிற வீட்டுக்கு வேலையா? எங்கள் ஊர்லலாம் கடை வச்சிருக்கேன் தான் ஆடு இருப்பாங்க. நான் 3 வேலைக்கு ஆடு அறுத்து உரிச்சு கொடுக்கணும். அங்கே 2-3 ஆடு உரிச்சு கொடுக்கணும். 2-3 ஆட்டை உள்ள தள்ளுறாங்க. அப்போ அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், 50 கிராம் 1/2 கிலோ வாங்கிட்டு வீட்டில் 50 கிராம் தின்னுட்டே தலையை சுற்றுதுங்கிறான், பிபி ஏறிச்சுக்கிறான். அரபுகள் என்ன செய்யறான்னா ஆட்டை வெட்டி உள்ளே இறக்கிட்டு 99.9 அரபுகளுக்கு வயிறு கிடையாது, ஃப்ளாட். 99.9 அரபுகளுக்கு வயிறே இருக்காது, ஃப்ளாட்டா இருப்பான். அப்படி இங்க இருந்து பார்த்தா மேல இருந்து அப்படி அழகா அப்படி செதுக்கி வாழ்க்கையில வச்சோமா. ஒரே ஒரு பெர்சென்ட்டுக்கு வயிறு இருக்கு, அவன் ஹெரிடிட்ரியா இருப்பான், அவங்க அத்தாவுக்கு தொந்தி இருக்கும். சார், நம்ம வாழ்ற இந்த நாட்டுல கல்யாணம் முடிகிற வரை அந்த பையன் அப்படி இருக்கான். கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி எந்த பையனுக்காவது ஃப்ளாட்டா இருக்கா? கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து அந்த அம்மாவுக்கு வயிறை பெருக்க வைடான்னா இவன் தான் பெருகிட்டு திரியிறான். அந்த ஆள் இப்படியே சொன்னேன். இவன் பெரிய தொப்பையோட வந்தான், இவ்வளவு பெருசா நடக்க முடியாம இந்த பருப்பையும் இந்த சோத்தையும் திங்கிறதுனாலதான் என்ன நீங்க உலகத்துல அப்படின்னு சொன்னேன். நான் திருச்சியில ஒரு தடவை டோல்கேட்ல நிக்கிறேன். அந்த ஒரு போன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நின்று இறங்கி வந்து என்கிட்ட கை கொடுத்துட்டு போனாரு. அந்த அவர் இப்ப இருக்காரான்னு தெரியல, ரிட்டையர் போயிருப்பாரு வேற என்ன. இந்த உங்க பள்ளியாக்கல அப்ப குரான் எடுத்துட்டு வர சொன்னேன். இந்த குரானை ஒரு குரான் எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் பார்த்து படிக்கணும். அப்போ பார்த்துட்டு நான் சொன்னேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தொட்ட மாதிரி இருக்கு இந்த குரானு. அதுக்கப்புறம் எந்த பயலும் உங்கள் ஊரில் தொடவே இல்லை, அடுத்த தடவை வரும்போது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு எங்கள் ஆஜியார் எடுத்துகிட்டு வந்து தந்துட்டு உங்கள் தலைவர் திரும்ப அந்த குரான் அவர்கிட்டயே கொடுத்து தொடச்சி கொண்டாங்கன்னு. அந்த அந்த மேலே இப்படி இழுத்தா அந்த அளவுக்கு அழுக்கு வருது. இப்படி ஒரு ஊருக்கு போயிருந்தேன் பேசுறதுக்கு, நிக்காகுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தன் வரல. 11:30 மணின்னு அது வாட்டுக்கு ஒருத்தன். நானும் போய் என்ன செய்யறேன்னு தெரியல, இப்படி போய் பார்ப்போன்னு குரான் ஓதுவோன்னு அந்த பள்ளியாசல்ல போய் சார் நடந்ததை சொல்றேன். ஒரு முஸ்லீம்கள் அடர்த்தியான வாழுகிற ஒரு குரானை போய் எடுத்தா அவ்வளோ அழுகு சார். இது இப்படி இப்படி வச்சு எடுத்தா எனக்கு வயிற்றுச்சலா போச்சு. அடே இது வாழ வைக்க வந்ததுடா, இதை இப்படி வச்சிருக்கீங்கன்னு பாக்கெட்லேருந்து கரிச்சிப்பு எடுத்து ஒவ்வொரு குரானா தொடச்சேன். வேற வழி இல்லைன்னு தொடச்சி அந்த ஊரில் வச்சுட்டு பயான் பண்ணும்போது நல்லா கொடுத்தேன். நல்ல பாடம். ஏடா நீ உன் வீட்டில் இருக்கிற துணி அப்படி வச்சிருப்பேங்க, அல்லா வேதத்தை நடுத்தரில் விட்டுருக்கிய, அல்லா உன்னை விட்டுற மாட்டான்னு கேட்டேன். கேட்டுட்டு சொன்னேன், உன்னால் முடியலன்னா அல்லது ஓத முடியலன்னா ஒரு குரான்னாலும் எடுத்து தொடச்சி வச்சுட்டு போ. என்ன மாதிரி வரவன் திட்டுவான், ஊரையே திட்டுவான், விளங்க மாட்டீங்கன்னு திட்டுவான்னு. சார், அல்லாஹ்வினுடைய வேதம் அழுக்கு பிடிச்சி கிடக்கு, இப்படி தடவுனா இவ்வளவு பெரிய தூசி இருக்குன்னா அப்ப நீ தொடலன்னு தானே அர்த்தம், தொடலன்னு தானே அர்த்தம். அழகா கேட்பார் அல்லாமா இக்பால், அடே உங்களை வாழ வைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சூரா யாசீனை இறங்கினா, ஆனா ஒரு மனுஷன் படுத்த படுக்கையா மௌத்தா போறதுக்கு படுத்திருக்கும் போது பக்கத்துல உட்காந்து அந்த யாசீனை ஓதி எப்படியா சீக்கிரம் மௌத்தா போடாங்கிற. அட முட்டா பயலன்னா அந்த ஆளு வாழ்றதுக்கு வந்தது யாசீன். இவன் என்ன செய்யறான், யாசீன் ஒரு குர்ஆன் இலக்கியம், யாரெல்லாம் எங்க அத்தாவை தூக்கு சீக்கிறாங்கிறானே. அப்ப எவ்வளவு பெரிய என்னது லூசர் நம்ம, எவ்வளவு பெரிய இழப்பாளிகள் நாம். 3 விஷயத்தை சொல்லிட்டேன். 1வது விஷயம் தொழுகை, இந்த நோன்பு எங்களுக்கு என்னத்தை தரணும். 2வது விஷயம் இந்த தொழுகை எங்களுக்கு என்னத்தை தரணும். 3வது இந்த வேதம் எங்களுக்கு என்னத்தை சொல்லுது. 4வது ஒரு செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சிடுவேன். 4வது செய்தியாக இறைவன் இந்த வசனத்துல சொல்றான், நமக்கு சொல்லக்கூடிய ஒரே செய்தி. 5 வசனத்தை பேசுறான். 1 2 3 4. நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டது, உங்க மேல எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கு, அந்த சட்டங்களை சொல்லிட்டான். வெறும் 5 வசனங்கள் தான் திருக்குறான்ல நோம்பை பத்தி பேசுது. 5 வசனத்துக்கு இடையில ஒரு 3 வசனத்தை சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொருகுறான், இடையில உள்ள தள்ளுறான். அதுக்கு நோம்புக்கும் சம்மந்தமே கிடையாது. அது முடிச்ச பின்னாடி திரும்ப நோம்பை பத்தி பேசுறான். இப்ப இந்த மேல உள்ள 3 வசனம், கீழே உள்ள ஒரு வசனம், இந்த இடையில ஏன் இதை நீ பேசுறடா அல்ல, ஏன்டா பேசுற அப்படின்னா ரொம்ப தேவையானது. நீ நோன்பு வச்ச உடனே உனக்கு ஒரு மனோநிலை வரும்னு அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான்.
அந்த ஆயத்து என்ன தெரியுமா? ரொம்ப தேவையான ஆயத்து. அதுல அல்லாஹ் சொல்றான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி. அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், பெருமானாரே, உங்களிடத்துல சில மனிதர்கள் வருவார்கள், நோன்பு வச்சு குர்ஆனை படிச்சு இந்த ரமலான்ல உள்ள நன்மைகளை அடையணும்னு நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் மனசுல ஒரு தேட்டம் வரும், என்னை படைச்சவன் எங்க இருக்கான்னு தேடும். அந்த மனம் என்ன செய்யும்? என்ன படைச்சவன் எங்க இருக்கான், எங்க அல்லாஹ் எங்க இருக்கான்? இவ்வளவு டேஸ்டா குர்ஆன் இருக்கே, குர்ஆனே இவ்வளவு டேஸ்டா இருந்தா என்ன படைச்ச ரப்பு எப்படி இருப்பான்? என்னை பார்த்து பார்த்து படைச்சவனாச்சே. அல்லாஹ் சொல்றான், உன் தாய் உன் முகம் பார்ப்பதற்கு முன்னாலே உன் முகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் நான். உம்மா முடிவு பண்ணல, உன் முகத்தை கண்ணாடியில இருந்து பார்த்துட்டு நினைச்சுக்க, இது என் ரப்பு தந்தது, என் ரப்பு தந்தது. எனக்கும் அவனுக்குமான உறவு. ஓத ஆரம்பிச்சு தொழுக ஆரம்பிச்சு நோன்பு வைக்க ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா தேடுவோன் மனம், என் அல்லாஹ் எங்க இருக்கிறான், அவன் யாரு? நபியே, உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, இதா சஅலக இபாதி, நேரம் உங்கள்கிட்ட வருவாங்க, வந்து அல்லாஹ் எங்கன்னு கேட்பான். இப்படி நிறைய வசனங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களிடத்திலே வருவார்கள், அவர்கள் கேட்பார்கள், கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், இப்படின்னு சொல்லுங்க. யஸ்அலூனக அனிலா, பிறையை பற்றி கேட்கிறார்கள், அவங்களுக்கு சொல்லுங்க, இதை பத்தி சொல்லுங்க. ஆனா இந்த வசனத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா அல்லாஹ் பேசுறான். எப்படி தெரியுமா பேசுறான்? உங்களிடத்திலே வந்து அல்லாஹ் யாருன்னு கேட்பான் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்க வாய முடிங்கலாம், ஷட் யுவர் மவுத், நீங்க பேசாதீங்க. இதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உடனே சொல்றான், ராஜா இன்னி கரீப் அப்படிங்கிறான். நபி பதில் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன், ஐ அம் நியர் டு யூ. இன்னி கரீப், அடே நான் உன் பக்கத்துல இருக்கேன். நபி பதில் சொல்ற அளவுக்கு கூட நான் அவகாசம் விடவில்லை. நோன்பு வந்துருச்சுனாலே நான் இது ஏதோ போற போக்குல சொல்ல சார், இது ஒரு ஆய்வு, இது அனுபவிக்கப்பட வேண்டிய ஆய்வு. இது ரெண்டாவது, ஏதோ இப்படி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நம்மள சிரமப்படுத்துறாங்களே. நீங்க 5:30 மணி வரையும், காலேஜில் 5:15 வரை இருந்தேன், 5:10 வரையும். அதுக்கு மேலே வந்து வீட்டில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பிள்ளைகளை ஸ்கூலில் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் கூப்பிட்டாங்களேன்னு ஓடிய ஏதோ போகிற போக்கில் இப்படி ஜாலியாக வந்தவர் இல்லை. நாளைக்கு ஒரு ஊரில் ப்ரோக்ராம், முந்தா நாள் ஒரு ஊரில் ப்ரோக்ராம், வரிசையா. எதுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா நோக்கமே இதுதான், ஏதாவது ஒரு சின்ன பொறி பத்திராதா, எங்க அல்லாஹ் இதை கொண்டு இந்த மக்களை பொருந்திக்க மாட்டானா, அவன் பக்கம் ஏதாவது ஒரு வார்த்தை திருப்பிராதாங்கிறத தவிர எதை ஜாலியா வந்து பேசிட்டு போற சங்கடம். திரும்ப இங்க 1.5 மணி நேரம் போகணும், நான் அடுத்தது போறதுக்கு ரெடி ஆகணும், நாளைக்கு காலையில காலேஜ் இருக்கு, நாளைக்கு காலையில ஃபுல்லா இருக்கணும், எல்லா சிரமத்தோடையும் வந்தது உங்கள் வாழ்க்கையின் ஒரே ஒரு அப்படி ஒரு பக்கம் மாறி ஒரு சிந்தனை. இந்த ரமலான் உங்களிடத்துல இப்படி ஒரு மாற்றத்தை அப்படி கொண்டு போய் அல்லாஹ்ட்ட சேர்த்துச்சு, போதும், அது போதும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நீங்க சொல்லுங்க, அடே நான் உன் பக்கத்துல இருக்கேன்டா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், செக் பண்ணுமா, நான் இருக்கேனாங்கிறத நீ புரிஞ்சுக்கணுமா, எப்படி நான் விளங்கிக்கணும்னு நினைக்கிறியா? இன்னி கரீப், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். வேற எதுவுமே தேவை கிடையாது, நீ மனசில் நினைப்பதை ஒரு செய்தியை நினைத்து கொண்டு அல்லாஹ் இதுக்கு பதில் சொல்றான்னு கேளு, உடனே அடுத்த செகண்ட் அதற்கான பதில் வரும், அரிசிலிருந்து நேரம் வரும். உன் ரப்பு அதற்கான பதிலை உடனே தருவான், உன் மனம் அதை பொருந்திக் கொள்ளும், நீ அதை ஏத்துக்குவே, தெரிஞ்சுக்குவே. யூ கேன் ஃபெல்ட் இட், யூ கேன் ஃபெல்ட் இட், நீ உணர முடியும். நபி வந்து அஜரத்து வந்து அவர் சொல்லி இப்படிதான் இடையில வந்து அஜரத்து துவா செஞ்சு அப்படிலாம் இங்க ஒண்ணும் கிடையாது. நபியவே அல்லாஹ் தள்ளிட்டான், எங்க என் அடியான் எங்க நல்லா கேட்டா நீங்க தள்ளுங்கன்றான், நான் நிக்கிறேன் நபியே அவன்கிட்ட சொல்லுங்க, கேளுன்னு சொல்லுங்க, கேளுன்னு சொல்லுங்க, அவன் கேட்டவுடன் பதில் கிடைக்கும். யுஜீபு தஅவத்தத்தா, யுஜீபு தஅவத்தத்தா. இந்த இடத்துல அல்லாஹ் முதல்ல பதிலை சொல்லுகிறான், பதில் கிடைக்கும் கேட்டவுடன். அப்படின்னா என்ன தெரியுமா, நீங்க நினைச்ச உடனே அதுக்கு பதில் கிடைக்கும். குர்ஆன், வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ட். அட கேட்கறது கூட வாயை திறக்கணும்ல சார், அதுக்கு ஒரு வார்த்தைகளை தேடணும்ல, அல்லாஹ் அப்படி இப்படி சொல்லி கேட்கணும்ல. அல்லாஹ் சொல்றான், நீ நினைக்கிறல்ல யுஜீப், உடனே பதில்.
யுஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், என்னை அழைத்து விட்டால் அழைத்த அழைப்புக்கு நான் பதில் சொல்வேன். அல்லாஹ் எனக்கு நோய் இருக்கிறது, நீ நிவாரணத்தை தா, சொல்லி பாரு, அந்த நோய் ஓடி போகும். நம்பிக்கை இல்லையே, ஆஸ்பத்திரியில போய் நின்று டாக்டர் கும்புறேன் சார், இது நீ தான் என்ன வாழ்க்கை அப்படி சொல்றானே, அந்த டாக்டர் மாத்திரை தந்தாலும் அதை மாத்துறது யாரு? அவன் தானே மாத்தணும். நம்பிக்கை இல்லையே, மாத்திரையை தின்னோன்னா நல்லா போயிருமா? அவன்ல அதை தரணும். சிஃபாவை தரக்கூடிய ஆற்றல் ரப்பை தவிர, படைத்தவனை தவிர வேற யாரு? அது நம்ம தான் நம்பணும். பொருளாதார சிக்கல் அவன். எங்களுடைய உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க, அசருக்கு அப்புறம், மகரிபுக்கு அப்புறம் அல்ல சுபுக்கு அப்புறம் உட்கார்ந்து அல்லாஹ்வினிடத்தில் பேசுகிற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பள்ளியில வந்து உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் அவன்கிட்ட பேசுங்க, உங்களுடைய வழிகளை சொல்லுங்கள். இந்த உலகத்துல கேட்கறதுக்கு எவனும் கிடையாது. நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்துல எவன்கிட்டயாவது போய் ஏதாவது ஒன்று சொன்னா 2 கேட்டகரி தான் இருக்கான் இந்த உலகத்துல. உங்க சிரமத்தை, தொழில் லாஸோ, குடும்ப பிரச்சனையோ, புள்ள எதோ படிக்கிறதோ, எதை போய் சொன்னாலும் 2 கேட்டகரி தான் இருக்கான். ஒன்னு என்ன தெரியுமா செய்யுமா? நீ போய் சொல்லிடு வரையும் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்புறமா சொல்லுவான், சாவு அடிக்கிறான்டாமா சொல்லுவான், சாவு காலையிலே வந்துட்டான்டா, பெரிய தலைவலியா இருக்கு இவன்ட்ட, இவனை கூட ஏன் நட்பு வச்சோன்னே தெரியல, உயிரை வாங்குறான்மா, கேட்கறதுக்கு செட்டை பண்ண மாட்டான். இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா? என்ஜாய் பண்ணுவான். நான் ஆட்டான்லாம் தெரியுமா, இந்த வேணுங்க அப்படிமா. யாரு? நம்ம இங்கிட்ட எந்திரிச்சு போனோம்னா பக்கத்துல உள்ளவன்ட்ட சொல்லுவான், ஆட்டை இப்ப பாரு எல்லாம் சத்த நாட்டின் ஒடுங்குதா, இதாண்டா அல்லாங்க இந்த பயிலி அப்படிமா. ஆனா உண்மையிலே வலியை கேட்டுட்டு பதில் சொல்றவன் ரப்பல் ஆலமீன். அவன் சொல்லுவான், உன் வலியை நான் துடைக்கிறேன்டாம்பா, அந்த சிரமத்தை போக்குறேன்டாம்மா, அதுக்கு பதில் உனக்கு நல்ல அழகதை தர்றேன் அப்படின்னு சொல்லுவான். குரான்ல ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான், ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் குரான், நான் இந்த குரானோடு பயணிக்கக்கூடியவன், எனக்கு இதை பிடிச்சது ஒவ்வொரு ஆயத்தையும் ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு அப்படியே. இப்ப நான் இது சொன்னது எல்லாமே நான் எதை சாப்பிட்டு ரசித்தேனோ அதுலதான் உங்களுக்கு. நான் 1/2 கிலோ அல்வாவை சாப்பிட்டுட்டே, மாப்பிள்ள அல்வான்னா எப்படி தெரியுமா அப்படி பேசுறது தான். ஏதோ போறவங்களை அப்படியே அடுத்த வீட்டுக்குள்ளைக்கு குண்டி எழுவுற மாதிரி அப்படி சொல்றதுக்குலாம் இல்லை. நான் இப்ப கையை பிடிச்சிக்க வாயா, இந்த ஓஷனுக்குள்ள அப்படியே உழுவோம், இந்த கடலுக்குள்ள போவோம், அப்படி கையை பிடிச்சிக்க, என்ன அழகா இருக்கு பாரு அப்படி காட்டுறது. ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இது அஸாபக்கும் முஸீப ஃபகாலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உலகத்தில் யாருக்காவது எந்த சிரமம் வந்தால் அவர்கள் சொல்லட்டும், இன்னா லில்லாஹி வ, நாங்கள் அல்லாஹ்வுக்கானவர்கள். இன்னா லில்லாஹ். நம்ம யாராவது மூத்தா போயிட்டா சொல்றோம்ல, அன்னைக்கு ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்து திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, இன்னா லில்லாஹ். என்ன கரண்ட் போனோன்னா இன்னா லில்லாஹ் சொல்லணும்னு எங்க மதத்தால சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. உடனே அந்த அம்மா அஸ்தோஃபிருல்லாஹ் தௌபா தௌபான்னு அந்த வீட்டுல உள்ளேருந்து சத்தம் கேட்குது. என்ன வார்த்தை கேட்டேன், என்ன அஸ்தோஃபிருல்லாஹ் தௌபா இல்ல, இது சொன்னா வீட்டுல மௌத்து விழுவுன்னு நம்பிக்கை உண்டான். எதை? இன்னா லில்லாஹ்னு சொன்னா ஒண்ணு உளுந்த பின்னாடி சொல்லணுமா, இல்லைன்னா இதை சொன்ன உடனே உளுந்துருமா. நான் சொன்னேன், அப்படின்னா சாவுங்கடா, நீங்க பூரா சாவுங்கடான்னு, பூரா போயிலும் சாவுங்கடா. இன்னா இல்லன்னு சொன்னாங்க செத்து போயிடுவான் எவனாவது. இன்னால் இல்லன்னா அர்த்தம் என்ன? இன்னால் இல்ல, நாங்கள் அல்லாஹ்வுக்கானவர்கள், இன்னா இல்லை அவன்கிட்டே போவோம் அப்படின்னு தானே அர்த்தம். சரி, இந்த வார்த்தையை சொன்னா என்ன தெரியுமா நடக்கும்? இப்ப நமக்கு அது தெரியாது. செத்து போயிட்டா இன்னால் இல்லா சொல்லணுங்கிறான், ஏதாவது சிரமம் நடந்துட்டா இன்னால் இன்னால் இல்லான்னு நீ சொன்ன உடனே என்ன தெரியுமா நடக்கும்? குர்ஆன் சொல்லுது, அடுத்த வசனத்துல சொல்லுது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா உலாயிக. இந்த டேஸ்ட் தான் சார், இந்த அல்வா தான். இந்த அல்வா தரப்படுறது இல்லை, இந்த அல்வா எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அல்லாஹ் சொல்றான், இந்த வார்த்தையை நீ சொன்ன உடனே உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, வானத்திலிருந்து ஒரு பெரிய ரஹமத் அவன் மீது இறங்கும், அவனுடைய அந்த மன கஷ்டம் எடுக்கப்படும், அதற்கு எதிரான சுகம் அவனுக்கு தரப்படும். குர்ஆன் வாக்குறுதி தருது. அப்ப நான் இன்னால் இல்ல சொன்ன உடனே எனக்கு இது ஃபெல்ட் ஆகணும்ல, நான் எந்த சிரமத்தில் இருக்கேன்னா அதை அப்படி அல்லாஹ் எடுத்துருவான். உடனே உடனே நடக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அவனை என்னை கூப்பிட்டு பார்க்க சொல்லுங்கிறான். இப்படி தனியா அசர்ல வந்து உட்கார்ந்து அவங்க கூட பேசணும், மனக்குறைகளை சொல்லணும். யார்ட்டையும் சொல்ல முடியாத எத்தனையோ சிரமங்கள் இருக்கும், மனசு குறைகள் இருக்கும், அவன்கிட்ட பேசணும். முதல்ல விளங்காது, போக போக பதில்கள் விளங்கும், நமக்கா வரும். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான். நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கான வழி இது, உனக்கான சார். கூப்பிட்டா அவனை தவிர வேற யாரு? லஹு தஅவத்துல் ஹக் குர்ஆன் சொல்லும், அவனை தவிர அழைப்பு யாருக்கு இருக்கிறது? எவனை கூப்பிடுவ நீ? ஒருத்தன் இல்லையே, உன்னை படைச்சவன் அவன் தானே, உன்னை மௌத்தாக்க போகிறவன் அவன் தானே, உன் மரண நேரத்தை அவன் மட்டும் தானே தெரிந்திருக்கிறான், வேற எவனுக்கு தெரியும்? அவன் தானே அழகா உன்னை கூட்டிட்டு போகணும்.
அவன் தானே கூட்டிட்டு போகணும். சும்ம சபீல யஸ்ஸரா சும்ம அமாதஹு ஃபஅக்பரா. குர்ஆன் அழகாக சொல்லும், சும்ம சபீல யஸ்ஸரா சும்ம அமாதஹு அக்பரா. உன் அல்லாஹ் எங்கே தெரியுமா நிற்கிறான்? அவன் தான் உன்னை மௌத்தாக்குவான். உன் கபூர்ல கொண்டு போய் அவன் தான் வைப்பான்னா. உன் கபரில் உன் உடல் உள்ளே இருப்பதற்கும் காரணம் உன்னை படைத்த ரப்புல் ஆலமீன். ஏன் தெரியுமா? சில பேர் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தான், காத்திபே வஹியாக இருந்தார்கள், வஹியை எழுதக்கூடியவராக. திடீர்னு பார்த்தா முர்த்தத் ஆயிட்டாங்க. அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான். போயிட்டு சொன்னா, இந்த முகம்மதுக்கு என்ன தெரியும், நான் சொன்ன உடனே எழுதிக்கு வரணும். வெளியே போய் இவர் படிக்காதவர், இவர் எந்த ஸ்கூல்ல படிச்சாரு, எழுதவே தெரியாது, நான் அப்படி எழுதி கொடுப்பேன், அதை அப்படி அடிச்சு விடுவாருன்னா வாழ்ந்தான். கொஞ்ச காலம் வாழ்ந்து மௌத்தாயிட்டான். அவனை கொண்டு போய் அடக்குனாங்க. அந்த பூமி தூக்கி வெளியே இருந்துச்சு. வரலாறு சொல்லுகிற பூமி எத்துக்கல, தூக்கி வெளியே இருந்துருச்சு. ஏன்னா வெளியே வந்து ஜனாசா கிடக்கு. திரும்ப 6 அடிங்கிறத 7 அடிங்கிறது இன்னும் 7 அடி தோண்டி உள்ள தூக்கி வச்சான். பூமி தூக்கி வெளியே வீசிச்சு. அந்த ஜனாசா உள்ளே ஏத்துக்கலையே. குர்ஆன் சொல்லுகிறது, உன் ஜனாசாவை உள்ளே ஏத்துக்கிறது கூட அவன் சொல்லணும்டா. உன்னை அடக்கி உள்ள வச்சு இது ஏத்துக்கன்னு சொல்றதும் நான் தான்ங்கிறானே அந்த அல்லாஹ். அவனை கூப்பிடுறதுல என்ன இருக்கு? ரமலானுடைய நோக்கமே அல்லாஹுவை கூப்பிட்டு கூப்பிட்டு பழகுவது, அவனுடைய அந்த அந்நியத்தை உணருவது. அவனை பக்கத்தில் இருக்கான், நான் எதுக்கு கூப்பிட்டாலும் அவன் வருவான், பதில் சொல்லுவான், எனக்கான வழிகாட்டுதலை தருவான், என் நோய்களை போக்குவான், என் சிரமத்தை போக்குவான், எனக்கு செல்வத்தை தருவான், சுகமாக இந்த உலகத்தில் கடைசி வரை வாழ வைத்து என் மரணத்திலும் சுகத்தை தருவான், என் கபரிலும் சுகத்தை தருவான், என் மறுமையிலும் சுகத்தை தருவான் என்கிற புரிதலுக்குத்தான் ரமலான் என்கிற செய்தியை 5 வசனம் நமக்கு சொல்லித் தருது. சகோதரர்களே, இப்ப இதை உள்வாங்கிக்கிட்டது மாதிரி இந்த ரமலானை நம்ம அடைஞ்சு பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இந்த ஏதோ உள்வாங்கிக்கிட்டோமோ, ஒரு மாசம் இன்ஷா அல்லாஹ் நம்ம போய் பேசக்கூடாது. பேசுற சந்தர்ப்பம் தான் அமைதியா இருந்துக்கணும். யாரை பத்தியும் புறம் பேசக்கூடாது, அமைதியா இருந்துக்கணும். யாராவது வந்து பேசினாலும் மத்தா இப்ப வேணாம், ரம்ஜான் விட்டுருங்க, அப்புறமா பார்த்துப்போம், அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேசுங்க. அதனால ஒன்றும் குற்றம் இல்லை. 2வது தொழுகை. யா அல்லாஹ், என் தொழுகை இச்சையான செய்திகளை விட்டு என்னை பாதுகாக்கட்டும். நின்று பாருங்க, அந்த மனங்களே வராது. இன்னொன்னு சொல்றேன், மொபைல்ல வச்சுக்கிட்டு அடிக்டா இருக்க பிள்ளைகளுக்கு எங்க போனாலும் ஒரு துவாவை சொல்லுவேன். இந்த துவாவை மட்டும் நீங்கள் ஓதினால், பெண்களை உங்களுக்கு தான், பிள்ளைகள் மொபைல வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டே திரிறான் எந்த நேரமா, இந்த துவாவை நீங்கள் ஓதினால் உங்க பையன் மொபைல தூக்கி போட்டுட்டு போனான். ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த துவாவை ஓதி பயனடைந்திருக்கிறார்கள். எங்க பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க ஒரு துவா. அந்த துவாவை ஓதுனா மொபைல் மேல வெறுப்பு வரும், கெட்ட படங்களை பார்க்க என்ன தோணாது. அப்படி ஒரு துவாவை எங்க நபி சொல்லி தராங்க. அந்த துவா வேணுமா? வேணாம், அது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தடவை சொல்லிக்குவோம். என்ன ஆஜியா, இப்பவே சொல்லிருங்களா விவரமா? ஏங்க இன்னொரு நாள் கூப்பிடுங்க, வர்றேன். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஜீரணிக்காதுங்கிறாரு. எவ்வளவு பிரியாணி தான் சாப்பிடுறதுன்னு பின்னாடி ஒருத்தர் கேட்கிறாரு. ஒரே நாளையில எவ்வளவுதான் சாப்பிடுறது, போதும் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா அந்த அறிவை நமக்கு தருவானாக. அல்லாஹ்ட்டே கேட்டு நம்முடைய வாழ்க்கையை வாங்கி இந்த ரமலானிலே எதை செய்ய வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறதோ அதை முழுமையாக அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் யாரெல்லாம் நோன்பு வைக்கிறார்களோ அத்தனை மனிதர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இந்த ஊரிலே வாழுகிற அனைத்து மக்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவனுடைய பிரியமான அடியார்களிலிருந்து ஆக்கி தருவானாக. நமக்கு மத்தியிலே உள்ள அந்த சண்டைகளையும் சிரமங்களையும் புரிதல் இல்லாத தன்மைகளையும் அல்லாஹ் போக்கி ஒரு தாய் பிள்ளைகளை போன்று சகோதரர்களாக இந்த ஊர் இருக்கும் காலமெல்லாம் இங்கே அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக நாம் அத்துணை பேரும், ஊர் மக்கள் அத்தனை பேரும் வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. என்னை அழைத்து இங்கே பேச வைத்த நிர்வாகத்துக்கு எங்கள் அஜர்த்து விடாம என்னை அடிச்சு, நான் எவ்வளவு வரலன்னு, எனக்கு டைட் ஷெட்யூல் முடியாது, சனி ஞாயிறு கொடுங்க, அப்போ வெள்ளிக்கிழமை வாங்க, அப்படி வாங்க இப்படி வாங்கன்னு என்னை இழுத்துட்டு வந்துட்டாரு. அல்லாஹ் நாட்டம் ஏதோ சில வார்த்தைகளை சொல்லுவதற்கு உங்களை அல்லாஹ் கேட்பதற்கு வச்சிருக்கான். நான் சொன்ன செய்திகளை அல்லாஹ் பொருந்தி கொண்டு எனக்கும் அதிலிருந்து உங்களுக்கும் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக ஆக்கித்தர வேண்டும் என்ற துவாவோடு முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.